5 அப்படி பிரித்தா அதில் 2 பங்கு முடிஞ்சிருச்சு. 10 அலகுகள் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு 11, இன்னொரு 4 அலகுகள் இன்னும் ஒரு மாதத்தில் இந்த பேட்ச் 4ஓட வகுப்புகள் நிறைவு பெறுகிறது. அப்புறம் பேட்ச் 5 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட இந்த பாடத்திட்டத்திலே நாம் தாத்வீகங்கள் என்கின்றதை ரொம்பவும் ஆழமாக நாம் பார்க்கின்றோம். வேறு எந்த ஒரு சைவ சித்தாந்த வகுப்புகளிலும் இவ்வளவு ஆழமாக பார்க்க மாட்டார்கள். 14 சாத்திர நூல்களிலுமே இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் கிடையாது. நாம் இதை எப்படி வாழ்வியலுக்கு கொண்டு வருவது என்கின்ற ஒரு சிந்தனையின் மூலம் இந்த தாத்வீகங்கள் 60ஐயுமே நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்கின்றோம். அதில் பஞ்சபூத தாத்வீகங்களை முதலில் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த அளவிலே சென்ற வகுப்பில் அலகு 9 அலகு 10 பார்த்தாச்சு. சென்ற வகுப்பிலே நாம் இந்த உயிர்கள் தூளத்திலிருந்து தான் சூக்குமத்தை அறியும். முதல்ல எடுத்த உடனே நான் அகங்காரம்னு இருக்கு, அகங்காரத்தில் பூதாதி அகங்காரம்னு ஒன்று இருக்கு அப்படின்னா அகங்காரமே தெரியாது. அதில் எங்கே பூதாதி இருந்தால் என்ன, பேதாதி இருந்தால் என்ன அப்படின்னு தலைக்கு மேலே போயிடும். தலைக்கு மேலே போனால் ஜான் போனால் என்ன, மலம் போனால் என்னன்னு மாணவர்கள் விட்டு விடுவார்கள் என்பதால் தூளத்திலிருந்து கண்ணுக்கு தெரிகிறது, நம்ம தொட்டு பார்க்கறது, அது மாதிரி உடல்ல இருந்து நம்ம இதை ஆரம்பித்து எடுத்துகிட்டு போகிறோம். அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம். ரொம்ப கற்பனையிலேயே படிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எளிமையாக கடந்து சென்று விடுகிறோம். அந்த அளவிலே இந்த பஞ்சபூதங்களில் ஒரு பூதம் நிலம் என்பது நிலம். அந்த நிலம் என்கின்றது அண்டம் என்று சொல்லுகின்றோம். இந்த தனு கரண புவன போகம் என்கின்றதில் புவனம் என்கின்றது உலகம். அந்த உலகத்தை நாம் அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உள்ளது அப்படின்னு நம்ம பழமொழி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களில் என்ன இருக்கோ அது இந்த உடல்லையும் இருக்குது. அந்த பஞ்சபூதங்கள் எதனால செய்யப்பட்டதோ அதனாலேயே தான் இதுவும் செய்யப்பட்டது அப்படிங்கிறோம். இப்போ என்னுடைய பிரதரும் நானும் எங்கள் அம்மா வயிற்றிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு நம்ம 2 பேருக்குள்ள அவர் வேற நான் வேற. அவர் வேற படிச்சிருக்காரு, நான் வேற படிச்சிருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு காமன் த்ரெட் என்ன என்றால் நாங்கள் இருவரும் ஒரு தாய் பிள்ளைகள். அதுபோல இந்த பஞ்சபூதங்கள் தோன்றுவதும் நம்மளுடைய ஐம்புலன்கள் அவையெல்லாம் தோன்றி இந்த உடல் தோன்றி இருப்பதும் தன்மாத்திரைகள் என்கின்ற காமன் தாய்க்கு குழந்தைகளாக இருப்பதால் அந்த பூதத்திலே இருப்பது இந்த பூதத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கின்றோம். அதுக்கு உதாரணங்களோட நம்ம பார்த்துருக்குறோம். நிலம் என்கின்ற பூதம் நிலம் அப்படின்னா நம்ம உடனே மண்ணை பார்க்கக்கூடாது. மார்பிள் ஃப்ளோரு, தரை, மண் அப்படி பார்க்கக்கூடாது. நிலம் மீன்ஸ் சாலிடாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம நிலம் என்று சொல்லுகின்றோம். சாலிடுன்னு வைத்துக்கொள்ளலாம். தமிழில் திடப்பொருள்கள்னு சொல்லுவாங்க. திடப்பொருளாக எது இருக்கிறதோ அதெல்லாம் நிலம்னு சொல்கிறோம். மற்றதெல்லாம் எப்படி இருக்குது? காற்று இருக்குது, தண்ணி இருக்குது, நெருப்பு இருக்குது, ஆகாயம் இருக்குது. வெயிட் போடு, ஒரு தராசில் வச்சு வெயிட் போடுற மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நில பூதத்தை சேர்ந்தது. நிலம் என்றால் தரை மட்டும் கிடையாது. அப்போ மலை என்ன, மலையும் நிலபூதத்தை சேர்ந்தது தான் இல்லையா? நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஊஞ்சல் கட்டி தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த ஊஞ்சல் எந்த பூதத்தை சேர்ந்தது? நிலபூதத்தை சேர்ந்தது. அதை கட்டி தொங்க விட்டுருக்கோம், தொங்குது, அதனால அது நிலபூதம். ஃபேன் எந்த பூதத்தை சேர்ந்தது? ஃபேன் தனியாக பார்த்தா அது நிலபூதத்தை சேர்ந்தது. ஏன்னா அது சாலிட் மெட்டீரியல். அந்த அடிப்படையிலே நம்ம உடம்புல எதெல்லாம் சாலிட் என்று நம்ம பார்த்தாக்க நம்மளுடைய எலும்பு, எல்லா எலும்பும் தலை எலும்புலேருந்து ஆரம்பித்து உடல், கை, கால், இடுப்பு, முதுகெலும்பு எல்லாமே, அந்த எலும்பு எல்லாமே ஒரு திடமானது. இப்போ நம்ம சில பஸ் எல்லாம் பார்த்தாக்க, கார் பார்த்தாக்க ஏதோ தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு பாதி எரிஞ்ச கண்டிஷனில் அதில் இருந்த ரெக்ஸினு, கவரு, துணி, சீட்டு அதெல்லாம் எரிஞ்சிடும். அந்த சீட்டுக்கு உள்ளே இருக்கிற மெட்டல் இருக்கு இல்லையா, வெல்டிங் பண்ணியிருப்பாங்களே, ஆங்கிள், அதெல்லாம் ஃப்ரேம், அதெல்லாம் எரியாது உடனே. அது எரியணும் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகணும், அப்போ தான் அது எரியும். சாதாரண நெருப்புக்கு அது எரியாது. அதுபோல் நம்ம உடம்புல ஒரு நெருப்பு பிடிச்சி எரியுது அப்படின்னா அந்த எலும்பை உருக்குற அளவுக்கு நெருப்பு அதிகமாக வேணும். சாதாரண நெருப்பில் இந்த சதைகள்லாம் அழிஞ்சு போயிடும். சாலிடாக நிற்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தா எலும்பு, தசை, நரம்பு, தோல், மயிர் என்கின்ற ஹேர் என்று சொல்கின்றோமே, இவை 5ம் நிலபூதத்தின் கூறுகள் என்று பெயர். கூறுகள் என்று சொன்னாலும் தாத்வீகங்கள் எழுதிக்கங்க.
கூறுகள்னு சொன்னாலும், தாத்துவீகங்கள்னு சொன்னாலும், காரிய பொருள்கள் என்று சொன்னாலும் எல்லாமே சேம். ஆக இப்போ நமக்கு இதெல்லாம் நிலத்தின் கூறுகள் நிலத்தின் கூறுகள் நிலத்தின் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம். நிலபூதத்திலிருந்து என்னென்ன தாத்துவீகங்கள் இருக்கு அப்படின்னா அது நடத்தலையே அப்படின்னு நினைக்கக்கூடாது. கூறுகள், தாத்துவீகங்கள், காரிய பொருள்கள். இந்த இடத்துல என்ன ஆகுது, நிலம் காரண பொருளா இருக்கு. அந்த நிலத்திலிருந்து இந்த கூறுகள் தோன்றுகிறதால் இது காரிய பொருளாயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பு போய் பார்த்தீங்க அப்படின்னா தன்மாத்திரைகள் காரண பொருளாக இருந்தது, நிலம், நீர், நெருப்பு, காற்று காரிய பொருளாக வந்தது. அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் போய் பார்த்தீங்கன்னா மூல பிரகிருதி காரண பொருளாக இருந்தது, தன்மாத்திரைகள் காரியமா வந்தது. அதுக்கு மேலே ஏறி பார்த்தீங்கன்னாக்க மாயை, அசுத்த மாயை காரண பொருளாக இருந்தது, பிரகிருதி காரிய பொருளாக இருந்தது. அதுக்கு மேலே போய் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி தான் இருக்கு. ஆக எதுல இருந்து எது வருது? இப்போ எங்க தாத்தா இருக்காரு, எங்க தாத்தாவுக்கு எங்க அப்பா பையன். அவரை பொறுத்த வரைக்கும் எங்க அப்பா வந்து அவருக்கு மகன். டேய் மகனே அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனா எனக்கு எங்க அப்பா என்ன வேணும், அவர் எனக்கு அப்பா வேணும். நான் அவருடைய மகன். அடுத்து என்னுடைய மகன் இருக்கான், அவனுடைய மகன், என்னுடைய பேர குழந்தை இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம அந்த ரிலேஷன் அப்படியே ஒன்றுனா வரும்போது எங்க தாத்தா எங்க அப்பா வர்றதுக்கு காரணமாக இருந்தவர். அதனால எங்க தாத்தா காரணம், எங்க அப்பா காரியம். அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது அத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்னாச்சு, எங்க அப்பா காரியம் என்னாச்சு, அது ஒரு காரணமாயி என்னையும் ஒரு காரிய பொருளா படைச்சிட்டார். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு காரணமாக நின்றுக்கிட்டு என்னுடைய மகனை காரிய பொருளா படைச்சிருக்கேன். என்னுடைய மகன் காரணமா நின்று என்னுடைய பேரனை காரிய பொருளாக படைச்சிருக்கேன். ஆக இந்த செயின் நீண்டுகிட்டே போகும். ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் காரியம் வராது. இதான் சர்க்காரியவாதம் என்பது. இல்லது தோன்றாது. இங்கிலீஷில் சொன்னதான் நமக்கு புரியும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட், இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு அனதர் ஃபார்ம். இப்படி சொன்னால் புரியும். சர்க்காரியவாதம் சொன்னால் சர்க்காரியவாதம் புரிய மாட்டேங்குது, சைவ சித்தாந்தம் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிடுவோம். சரி, ஸோ இந்த மாதிரி நம்ம நிலம் என்கின்ற ஒரு காரணப்பொருள், அதாவது ஆக்சுவலாக அது காரியமாக இருந்தது. இந்த கூறுகள் வர்றதுனால இப்போ அது காரணங்கிற பிளேஸுக்கு போயிடுச்சு. அந்த காரணத்திலிருந்து வருகின்ற காரிய பொருள்கள் இவையெல்லாம் நம்ம உடம்புல இது இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது நீர் என்கின்றது ஒரு பூதம். அந்த நீர் காரணமா அதோடைய கூறுகள், அதோட தாத்விகங்கள், அதோட காரிய பொருள்கள் அப்படின்னு எதை சொன்னாலும் நம்ம உடம்புல 5 வகையான நீர் இருக்கின்றது. அந்த நீர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து சிறுநீர், ரத்தம், பிளட். நீர் அப்படிங்கிறது நீர்னோடனே நம்ம ட்ரிங்கிங் வாட்டரா, ஆர்டினரி வாட்டரா, என்ன சொல்றது, குடிக்கிற தண்ணியா, நார்மல் தண்ணியா, அது மட்டும் நீர் கிடையாது. நீர்னா லிக்விடா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நீர் தான். நம்ம வீட்டில் என்னென்னலாம் நீர் இருக்கு, சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஆயிலும் அது ஒரு லிக்விட் தானே. அது தேங்காய் எண்ணெயும் லிக்விட் தான், தண்ணியும் லிக்விட் தான், குடி தண்ணியும் லிக்விட் தான். அதனால லிக்விட் ஃபார்மில் எது இருக்குதோ, லிட்டர் கணக்கில் அளக்கக்கூடியது, அதெல்லாம் நம்ம நீர்னு சொல்லிடுறோம். அந்த அடிப்படையிலே நம்ம உடம்புல லிட்டர் கணக்கில் அளக்கக்கூடியது என்னென்ன இருக்கு என்று பார்த்தால், சிறுநீர் ஒரு வகையான நீர் இருக்கிறது. பிளட் என்று சொல்லக்கூடிய ரத்தம், அது எல்லார் உடம்புலையும் இருக்கு. அடுத்தது சுக்கிலம் என்கின்ற விந்து நீர். விந்துவும் நீராத்தானே இருக்கு, அதை வந்து விந்து நீர் என்று சொல்கின்றோம். அடுத்தது வேர்வை, ஸ்வெட்டிங். கொஞ்சம் வேர்த்துச்சுன்னா நம்ம கையிலேருந்தெல்லாம் தண்ணி, வேர்வை தண்ணி கீழே வடிகிறத பார்க்குறோம், நெத்தியில் வேர்வை வருது. ஸோ அது ஒரு வகையான நீர். சிலேத்துமம் அப்படிங்கிற சளி, இந்த மூக்குல இருந்து வரக்கூடிய சளி. இந்த 5 விகிதமாக நீர் பூதம் நம்முடைய உடலிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்தது தீ என்கின்ற பூதம். தீ அப்படின்னா நெருப்பு பற்றி எரிகிறது தான் தீன்னு கிடையாது, டெம்பரேச்சர். அதை நம்ம எப்படி அளக்குறோம், டெம்பரேச்சர். உடம்புல 5 வகையான டெம்பரேச்சர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். MBBSல படிக்கல, சைவ சித்தாந்தத்தில் படிக்கிறோம். ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் வெப்பம் இருக்கு உடம்புல அப்படின்னா, தலைச்சூடு, தலையில ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. பசி தீ அப்படி ஒன்று இருக்கு. இதயத்துல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. கண்ணுல ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. உடல் ஃபுல்லா ஒரு டெம்பரேச்சர் இருக்கு. ஆக இந்த நெருப்பு என்கின்ற பூதத்தின் கூறுகள், தாத்வீகங்கள், காரிய பொருள்கள் எதுவாக இருந்தாலும் 5. இப்போ 5 எழுதிக்கிட்டே வாங்க ஒரு பக்கம். நிலம் 5, நீர் 5, நெருப்பு 5. 15 தாத்வீகங்கள் சென்ற வகுப்பிலே நாம் பார்த்து விட்டோம். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தது. இப்போ நம்ம பார்க்க போறது
சைவ சித்தாந்த சுடர் பயிற்சி வகுப்பு பாட வரிசையில் 11வது அழகாக நமச்சிவாய என்ற வார்த்தையில் இன்னும் அந்த நமச்சிவாயத்துக்குள்ள தான் சுத்திக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு ஆரம்பிச்சது அனாதியில 1வது அழகுல ஆரம்பிச்சது 15வது அழகு வரைக்கும் இந்த நமச்சிவாய தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நடத்துறதுக்கே நமக்கு இவ்வளவு பெரிய சிலபஸா இருக்கு. நம்ம இது நமச்சிவாயன்னு நம்ம இங்க பேசுறது ஒரு 1% தான் இருக்கு. எங்க ஐயா கந்தசாமி ஐயாட்ட கேட்டீங்கன்னா அவங்க இதை விட 100 மடங்கு நடத்துவாங்க. நம்ம படிக்கிறது 1% தான். நமச்சிவாயம் எவ்வளவோ அதுல 1% தான் நம்ம படிக்கிறோம். அந்த அளவிலே இந்த ம என்கின்ற மாயை, சிவபெருமானுக்கு ஒரே ஒரு அழகு தான் படித்தோம், உயிர்களுக்கு ஒரு அழகு தான் படித்தோம். மொத்தம் இருக்கிறது 3 பொருள். சிவபெருமான் ஒன்று, உயிர்கள் ஒன்று. இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒரு அழகு தான் படித்தோம். இந்த அறிவில்லாத, உயிர் இல்லாத, தானே இயங்காத, அறிவித்தாலும் அறியாத ஜட பொருளுக்கு 7 அழகு கொடுத்துருக்கோம், 8 அழகு கொடுத்துருக்கோம். 8, 9, 10 அழகு வரப்போகுது இல்லை. சரி, பாருங்க எவ்வளவுதான் மாயைங்கிறது. உயிர் இல்லாதது, அறிவில்லாததை 9 அழகுல படிக்கிறோம். உயிருள்ள பெருமான ஒரு அழகுல படிக்கிறோம், உயிருள்ள உயிர்களை ஒரு அழகுல படிக்கிறோம். சரி, அழகு 10 பஞ்சபூதங்களின் தாத்வீகங்களில் நிலம், நீர், நெருப்பு ஆகியவை பற்றி பார்த்தோம். இப்போது காற்று என்கின்ற பூதத்தின் 10 தாத்வீகங்களாகிய தச வாயுக்கள் எனப்படும் பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் ஆகிய 10 வாயுக்களை பற்றி படிக்கப் போகின்றோம். இப்போ வாயுங்கிற ஒரு பூதம், அதோடைய தாத்வீகங்கள், அதோட காரிய பொருள்கள், அதோட கூறுகள் 10. இது வரைக்கும் பார்த்த 3, 5, 5, 5. இப்போ காற்றுக்கு 10, அடுத்தது ஆகாயத்துக்கு ஒரு 10. அப்போ என்னாச்சு? 5, 5, 5, 10, 10, மொத்தம் 35 தாத்வீகங்கள் இந்த பஞ்சபூதத்திலே வந்துருப்போது. ஸோ இப்போ காற்று, அதில் இருக்கிற 10 கூறுகள் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பாடத்தில் படிக்க போகிறோம். இது நம்ம எப்போதுமே நம்மளுடைய அப்ரோச்சில் என்ன பண்ணுறோம், இந்த வடமொழி வார்த்தைகள் பயமாக இருக்கும், மனசில் நிற்காது, அதுக்கு பயந்துக்கிட்டே பாடத்தை படிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால அதோடைய தமிழ் வார்த்தைகள் என்னங்கிறத கொடுத்துருக்கோம். முன்னாடி கூட நம்ம 5 அடுக்கு உடல்கள் அப்படிங்கிறதுல என்ன பண்ணோம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் அப்படிலாம் சொன்னால் நமக்கு கோஷமெல்லாம் ஓடி போயிடுது, தலைக்கு மேலே போயிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம், காரண உடல், கஞ்சிக உடல், குண உடல், சூக்கும உடல், தூள உடல்னு சொன்னோம். ஒன்று அந்த தமிழில் இருக்கிற 5ஐயே படிக்கணும். இல்லை எனக்கு இது ஈஸியாக இருக்குது, இந்த காரணம் சூக்குமம் அதுதான் எனக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது, அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம்னு சொன்னால் ஈஸியாக இருக்குன்னு அதை படிக்கணும். 5 அடுக்கு உடல்கள் என்ன சொல்லுங்க அப்படின்னு நேர்முக தேர்வில் கேட்டால், ஆனந்தமய கோஷம், காரண உடல் அப்படி சொல்லக்கூடாது. இதுவும் டிரான்ஸ்லேஷன் தான். அப்படி சொல்லக்கூடாது, ஏதோ ஒன்றில் படிக்கணும். அதுபோல் இந்த 10 வாயுக்கள் நம்ம வடமொழியில் சொல்லும்போது பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிரிகரன், தேவதத்தன், தனஞ்சயன் சொல்கிறோம். தமிழில் இது என்ன சொல்கிறோங்கிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு நேராக அது இருக்குது, நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கலாம், இல்லைன்னா தனியாக எழுதிக்கலாம். முதல்ல இருக்கிறது அபானன், பிராணன் அப்படிங்கிறது உயிர் காற்று. அபானன் அப்படின்னு அடுத்து வர்றது கழிவு காற்று. அங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தமிழில் கொடுத்துருக்குறேன். ஏன்னா அதை ஒரு டேபிள் மாதிரி போட்டாக்க பக்கம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால லைனில் கொடுத்தாச்சு. அந்த 10ஐயும் அப்படியே இங்கே சொல்கிறதுனா உயிர் காற்று, கழிவு காற்று, தொழில் காற்று, ஒளிக்காற்று, நிறவு காற்று, தும்மல் காற்று, விழிக்காற்று, கொட்டாவி காற்று, இமை காற்று, வீங்கல் காற்று. இந்த காற்றை எடுத்துருங்க. காற்றை எடுத்துட்டு பார்த்தோன்னா ஒன்றும் இருக்காது. காற்றை எடுத்துட்டா என்ன இருக்குது, உயிர், கழிவு, தொழில், ஒளி, தும்மல், விழி, கொட்டாவி, இமை, வீங்கல். ஒன்று விட்டு போயிடுச்சு. உயிர் ஃபஸ்ட்டு, இது உயிர் காற்று, பிராணன். ஸோ நீங்கள் இது தமிழில் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்குறேன், எதை வேணாலும் நீங்கள் ஏதாவது ஒன்றை படிச்சுக்கோங்க, இதையும் அதையும் மாற்றி படிக்கக்கூடாது. உயிர் காற்றுலேருந்து பிராணன் வந்து, அப்புறம் பிராணன்லேருந்து இது வந்துன்னு போட்டு மசாலா பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்று தமிழில் படிங்க, இல்லைன்னா வடமொழியில் படிங்க, எது படித்தாலும் ஓகே நமக்கு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படிங்கிறது சித்தர்களுடைய பாடலில், பழைய பாடல்களில் நமக்கு இருக்கு. காயமே, காயம்னா உடல், காயமே இது பொய்யடா, இது ஒன்றும் இல்லை, மலஞ்சோறும் 9 வாயிற் குடில்கள், இது முழுவதும் மலம்,
கழிவுகள் கழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம தெரிஞ்சிய கழிவு, தெரியாத கழிவுகள் என்ன, நமக்கு மோஷன் ஒரு கழிவு, யூரின் ஒரு கழிவு, வேற என்ன வேர்வை ஒரு கழிவு. அதெல்லாம் போக நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் என்று சொல்லக்கூடிய மைக்ரோ செல்ஸ் எவ்ரி செகண்ட், இந்த ஒரு செகண்ட்ல 10 லேக்குக்கு மேல செல்ஸ் செத்துருக்கு. லட்சக்கணக்கான செல்கள் செத்துக்கிட்டு இருக்கு. இப்ப செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு அனுஷ்டானம் பண்ணலாமா வேண்டாமா? உன் உடம்புலயே சாவு தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. 1 2 இல்லை, மில்லியன்ஸ் ஆஃப் டெத். இந்த உடம்பே சுடுகாடு தான். அத்தனை செல் செத்துக்கிட்டு இருக்கு, நமக்கு தெரியாது. அது அத்தனை செல் உயிரோடவும் வந்துகிட்டு இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா உங்களுக்கு என்னைக்கு பிறந்த நாள்? எனக்கு பிறந்த நாள்னா என்னுடைய செல்லுக்கு பிறந்த நாள்னு பார்த்தா எவ்ரி செகண்ட் பிறந்த நாள் தான். பெரும்பெற்ற புலியூராணி பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள், மீதி நாளெல்லாம் பிறந்த நாள். நான் தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கேன், அதனால எனக்கு தினந்தோறும் பிறந்த நாள். ஆக நம்ம உடம்புல நிறைய கழிவுகள், அப்பப்ப டாக்ஸின்ஸ் என்று சொல்லுவார்கள், கழிவுகள் என்று சொல்லுவார்கள். இது வெறும் காற்றடைத்த பையடா, காற்றை மட்டும் அப்படியே உறிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க இதுல ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு சித்தர்கள் பாடல்கள்ல இது இருக்கு. நாம் சுவாசிக்கும் காற்றானது நம் உடம்பில் கால் முதல் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை 10 விதமான காற்றுகளாக எப்படி இயங்குகின்றன என்பதை தெரிந்து கொள்வோம். இது நமக்கு மிகவும் மிகவும் இன்றியமையாதது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருமே நமக்கு நாமே மருத்துவர் ஆக போகிறோம். நமக்கு வர்ற ப்ராப்ளத்தை நம்மளே சரி பண்ணிக்கலாம், டாக்டர்கிட்ட போக வேண்டாம். டாக்டர்கிட்ட நீங்கள் போய் எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட இது மாதிரி 10 காற்று இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் சும்மா பொய் அப்படி சொல்லுவார். சும்மா ஏமாத்துறாங்க, மக்களை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பாடத்தில் இது கிடையாது. 500 புக்கு படிக்கணும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணணும்னாக்க. வெறும் எம்பிபிஎஸ் பாஸ் பண்ணால் எவனும் மதிக்க மாட்டான். எம்டி எம்எஸ் படிக்கணும். எம்எஸ் படிச்சிருந்தா பெரிய படிப்பு. நாங்கள் இப்போ எம்சிஹெச் படிக்கணும், அது ஒரு 3 வருஷம் படிக்கணும். இது ஒரு 7 வருஷம் படித்து, அது மேலே 3 வருஷம் படித்து, அதுக்கு இதுக்கு ஒன்னொன்றுக்கு நீட் எழுதும். இது அண்டர் எம்பிபிஎஸ்க்கு ஒரு நீட் இருக்குது, அப்புறம் பிஜி நீட் ஒன்று இருக்குது, அப்புறம் எஸ்எஸ் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நீட் ஒன்று இருக்குது. அது இதெல்லாம் நம்ம படித்து முடிக்கிறதுக்குள்ளே இன்னொன்று புதுசாக வந்துடும். அத்தனையும் படிச்சுட்டு முக்கியமாக என்னடா இருக்குன்னு கேட்டால் உயிர் இருக்குங்கிறதே அவங்க சிலபஸ்லேயே கிடையாது. மனிதனுக்கு உயிர் இருக்கு அப்படிங்கிறது அவங்க சிலபஸில் கிடையாது. இவ்வளோ நீட் எக்ஸாமு, மெடிக்கல் காலேஜ், எம்டி எம்எஸ், மனிதனுக்கு உயிர் இருக்கு, உயிர் உள்ள மனிதர்களுக்கு உயிர் இருக்கு, உயிர் இல்லாத மனிதர்கள் செத்து போனவனுக்கு உயிர் போயிடுச்சுங்கிற வார்த்தையே அந்த பாடத்துல கிடையாது. 9 வருஷ படிப்பு, 7 2 7 3 10 13 வருஷ படிப்புல 13 ஆண்டுகள் உயர்கல்வியை படிக்கிற இடத்துல ஒரு ஒரு இந்த அழகு 11ல் அரை பக்கம் கொடுத்துருக்கிற மாதிரி கூட உயிரை பற்றி ஒரு குறிப்பே கிடையாது. அதனால நம்ம உயிர், எனக்கு உயிர் இருக்குன்னு சொன்னா டாக்டர் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லுவார். எங்க இருக்கு உயிர்? ஏன் அவருக்கு தெரியல, அதனால சொல்றேன். சைவ சித்தாந்த சுடர்ல சேர்த்து விடுங்க. பேட்ச் 5 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லா எம்பிபிஎஸ் டாக்டரையும் இதுல சேர சொல்றேன். நமது உடலில் மூச்சு காற்றானது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய காத்து. இப்போ நமக்கு உடம்புல காத்து 10 காத்தா இருந்தானே 20 காத்தா இருந்தானே அப்புறம் பேசிக்குவோம். இப்போ காத்து அப்படிங்கிறது எது வழியா வருது? காது வழியா வருதா, வாய் வழியா போகுதா, உள்ள வேற என்னப்பா இருக்கு? கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொடுதல் தோல். இந்த காத்து எது வழியா போகுது? மூக்கு வழியா போகுது. இதுதான் நமக்கு தெரியும். இப்போ மூக்கு வழியா போற காத்து இது நேரா அப்படியே மேலே ஏறி அப்புறம் அப்படியே உள்ள இறங்கி, காற்று குழாய் தனியா இருக்கு, சோத்து குழாய் தனியா இருக்கு, ரெண்டும் வேற வேற. காற்று குழாய் வழியா போயிட்டு லங்ஸ் என்று சொல்லக்கூடிய லங்ஸுக்குள்ள போகும். லங்ஸ் ஒரு பலூன் மாதிரி, 2 பலூனை ஒன்னா கட்டி விட்டா சேர்த்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இந்த லங்ஸ் இந்த இடத்துல இருக்கு. இந்த லங்ஸ்ல உள்ள போகுது. உள்ள போயிட்டு அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த லங்ஸ் என்ன பண்ணுது, இந்த காற்றுல இருக்கிற ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற காத்து இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, மற்ற இம்பியூரிட்டிஸ், மற்ற தூசிகள், வேற காற்று, நைட்ரஜன், ஹைட்ரஜன், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ரத்தத்துக்கு எது தேவை? ஆக்சிஜன் மட்டும் தேவை, O2 ஓ. அந்த ஆக்சிஜனை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் திரும்ப வெளியில அனுப்பி விட்டுரு. அதான் நமக்கு காத்து வெளியில வரும்போது, வெளியில நம்ம உடம்புல இருந்து நமக்கு வெளியில வர்ற காத்தை நீங்க மோந்து பார்த்தீங்கன்னா நாரும்.
போட்டிருக்கிறது ஸ்ப்ரே சென்ட் அடிச்சிருப்போம், ஆனால் வர்ற காற்று நாற்ற காற்றாக வெளியில் வரும். ஸோ இந்த லங்ஸுக்குள்ளே போகுது, அங்கே நல்ல காற்றெல்லாம் அந்த லங்ஸ் எடுத்து பிளட் வெசல்ஸுக்கு அனுப்பிட்டு அந்த ஆல்ரெடி இருக்கிற குப்பையெல்லாம் வெளியில் அள்ளிக்கிட்டு வருது. இப்போ ஏதாவது ஒரு வண்டியில் புதுசாக சரக்கு எடுத்துகிட்டு வராங்க, காய்கறியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா புது காய்கறியெல்லாம் இறக்கி வச்சுட்டு போகும்போது பழைய அட்டைப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அது மாதிரி இந்த லங்ஸுக்குள்ளே காற்று போயிட்டு இந்த லங்ஸ் மூலம் வெளியில் வரும்போது அந்த அழுக்குகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வருது. அதனால வெளியில் வர்ற காற்று மற்றவங்க மேலே படாமல் பார்த்துக்கணும், உணவுலையும் படாமல் பார்த்துக்கணும். ஸோ இப்போது இவ்வளோ தான் நமக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இதிலேருந்து பிளட் வெசல்ஸுக்கு போகுது, பிளட்டு எல்லா இடத்துக்கும் எடுத்துக்கிட்டு போகுது. இதுதான் எம்பிபிஎஸ்ல படிக்கணும். ஆனால் முக்கியமானது என்னங்கிறத இப்போ தான் நம்ம படிக்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எனப்படும் மூக்கு, தொண்டை, நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்கள் மட்டும் எண்ணி இருக்கும் நமக்கு. இப்படித்தான் சயின்ஸ் புக்கில் போட்டிருந்தாங்க. சோஷியல் சயின்ஸில் படித்தாலும், சயின்ஸில் படித்தாலும், சுவாலஜியில் படித்தாலும், பயாலஜியில் படித்தாலும், மைக்ரோ பயாலஜியில் படித்தாலும், எம்பிபிஎஸ்ல படித்தாலும், எம்டியில் படித்தாலும் இதைத்தான் சொல்லித்தர்றாங்க. நுரையீரல் மற்றும் இரத்த குழாய்கள் மட்டும் எண்ணி இருக்கும் நமக்கு இதைவிட நுணுக்கமாக செயல்படும் தச வாயுக்கள் பற்றி அறியும் போது பிரமிப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம படிக்க போகிறது டாக்டருக்கு தெரியாதது. அப்படிங்கும்போது நம்ம டாக்டரை விட பெரிய ஆள். டாக்டருக்கு தெரியாத ஒரு விஷயம் நமக்கு தெரியுதா? ஆமாம், எஸ். டாக்டருக்கு உயிர் இருக்குன்னே தெரியாது, அப்புறம் இதுக்கு அவருக்கு தசவாயு எங்கேருந்து தெரியும்? அடுத்த வகுப்பில் நம்ம தச நாடிகள் படிக்க போகிறோம். ஹோ லூஸ் அப்படி சொல்லுவார். தச நாடிகள்னு சொன்னால் அப்படிலாம் நாடிகள்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் சொல்கிறாரு அவர்? பாவம், அவரோட எக்ஸ்ரேல அது தெரிய மாட்டேங்குது. அவரோட எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்ல என்ன தெரியுதோ அது இருக்கும்பாரு. அதுல தெரியாததை இல்லைன்னு சொல்லுவார். அது அவரோட தவறு கிடையாது. அவருக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எது உன் கண்ணுக்கு தெரியுதோ அதை இருக்குன்னு சொல்லு, உனக்கு தெரியாததை இல்லைன்னு சொல்லு. 13 வருட பாடத்துல உயிருங்கிறது ஒரு சிங்கிள் லைன் கூட படிக்காம படிச்சிருந்தான்னா 13 வருஷம் உயிரோட வாழ்க்கையை வீணாக்கியிருக்கான்னு அர்த்தம். பணம் சம்பாதிக்கிறது வேற, நான் உயிரை பற்றி தெரியாம 13 வருஷம் என்ன படித்தேன்? உன் படிப்போட நோக்கம் என்ன? உயிரை காப்பாத்துறது. டேய், உயிரை காப்பாத்துறதுன்னா உயிர் பற்றி தெரியாம உயிரை எப்படிடா காப்பாத்துறது? அப்ப மாட்டு டாக்டர் சொல்றேன், மாடு பற்றி தெரியாம நான் எப்படி மாட்டு டாக்டரா இருக்கேன்? உயிரை காப்பாற்றுவது உன்னுடைய படிப்புன்னா உயிரை பத்தி நீ என்ன படிச்சிருக்க? உயிரெல்லாம் கிடையாது. உயிர் எங்க இருக்கு? எனக்கும் உயிர் இல்லை, பேஷண்ட்டுக்கும் உயிர் இல்லை. சொல்லு. இதுதான் மாயையின் இயல்பு. இருப்பதை இல்லாதது போலவும் இல்லாததை இருப்பது போலவும் காட்டுகின்றது மாயையின் இயல்பு. அதனால டாக்டர் மாயை டாக்டர் என்று பெயர். இதைவிட நுணுக்கமாக செயல்படும் தசவாயுக்கள் பற்றி அறியும் போது பிரமிப்பாக இருக்கிறது. தசவாயுக்களில் ஏற்படும் குறைபாடுகளை முத்திரைகள் மூலம் எப்படி நிவர்த்தி செய்வது என்பதையும் அறிந்து கொண்டால் நமக்கு நாமே மருத்துவராக நோயற்ற வாழ்வை நாம் வாழலாம். அலோபதி டாக்டர்கிட்ட போயிட்டு முத்திரைன்னு சொல்லுங்க, அடிச்சு சும்மா ஏமாத்தாரு. அப்படி அப்படி பண்ணா சரியாயிடுமா? நான் கொடுக்குற மாத்திரையில தான் சரியாகும் அப்படி சொல்லுவாரு. பாவம். ஓகே, முத்திரை வைத்தியத்தின் அடிப்படை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நமது உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது. முதல்ல டாக்டருக்கு இதை நீங்கள் கிளாஸ் எடுக்கணும். ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வைத்தியத்துக்கு போனாலோ, இல்லை அவங்க சொந்தக்காரங்க யாராவது டாக்டராக இருந்தாலோ, இல்லை ஒரு கல்யாண மண்டபத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு டாக்டரை பார்த்தாலோ அந்த டாக்டர்கிட்ட, டாக்டர் நமது உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனதுன்னு எங்கள் ஐயா சொல்கிறாரு, அது சரியா அப்படின்னு கேளுங்க. உங்கள் ஐயாவுக்கும் ஒன்றும் தெரியாது, உனக்கும் ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி எவன்லாம் பட்டையை போட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கானோ அவனுக்கும் ஒன்றும் தெரியாது சொல்லிடுவார். டாக்டர் இந்த உயிர் உயிருன்றாங்களே, உயிரெல்லாம் ஒன்றும் கிடையாது, உயிர் எங்கே இருக்கு? சரியாதான் எக்ஸ்ரேல வந்திருக்குமே அப்படி சொல்லுவார். பாவம். அப்போ நீங்கள் நிறைய பேருக்கு அறிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறீங்க. நீங்கள் தான் கிளாஸ் எடுக்கணும் அவர்கிட்ட. அவர் உங்கள் வியாதியை சொல்லுங்கள், அவர் மாத்திரை எழுதி தருவார். வாங்கிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா டாக்டர்னு கேளுங்க. சொல்லுங்கள் என்ன வேணும், சீக்கிரம். பேஷண்ட் இல்லைன்னா பேசலாம் ஃப்ரீயாக இருந்தால், வேறு பேஷண்ட் இருந்தாக்க போயிட்டு அப்புறம் வாங்க சொல்லிவிடு. அப்போது இதெல்லாம் சொல்லுங்கள், அவருக்கு எடுத்து சொல்லுங்கள். பேட்ச் 5ல் சேர சொல்லுங்கள். நமது உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களால் ஆனது.
ஒவ்வொரு பூதத்தையும் ஆக்டிவேட் பண்ணும் ஸ்விட்ச் போல நமது விரல்கள் உள்ளன. அதாவது சுண்டு விரல் நீரையும், இதெல்லாம் எக்ஸாம்ல கேள்வியில கேட்போம், நல்லா பார்த்து படிச்சுக்கோங்க. இங்க நீருன்னு சொல்றோம், அங்க காத்து, அப்படிலாம் இதையும் அதையும் முடிச்சு போடக்கூடாது. இந்த சப்ஜெக்டுக்கு இங்க இந்த முத்திரையில, நம்ம நடத்துற முத்திரையில, வேற ஒரு ஆசிரியர் முத்திரையில வேற ஏதாவது எழுதியிருந்தாருன்னா அது அவர்கிட்ட கேட்கணும். நம்ம நடத்துற முத்திரைக்கு நம்ம பொறுப்பு. நமது விரல்களில் இந்த விரல் நீர் என்கின்ற பூதத்தையும், மோதிரம் போடக்கூடிய மோதிர விரல், எனக்கு மோதிரமே இல்லைம்மா, மோதிர விரல் நிலத்தையும், நடு விரல் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 நடுவில் இருக்கிற நடு விரல் ஆகாயத்தையும், ஆள்காட்டி விரல் காற்றையும், கட்டை விரல் நெருப்பையும் குறிக்கின்றது. ஒரு டிசிப்ளின்லையும் ஒரு இதுக்கு வேற வேற பொருள் சொல்லுவாங்க. இப்போ தமிழ்லேயே ஒரு வார்த்தை, பல வார்த்தைகள் அப்படி இருக்கு, பல பொருள்கள் உள்ள வார்த்தைகள் இருக்கு. இப்போ ஏழை அப்படின்னு சொன்னா, ஏழைன்னா சொன்னா என்ன அர்த்தம்? நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களை கம்பேர் பண்ணும்போது நான் ஏழைங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களை விட பொருளாதாரத்தில் நான் கம்மியாக இருக்கேன்னு அர்த்தம் ஏழைங்கிற வார்த்தைக்கு. ஆனால் ஏழை அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம். சிவகாமியை ஏழைன்னு சொல்றது, பார்வதியை ஏழைன்னு சொல்லுவோம். அதே ஏழை தான் 2 பொருள் இருக்கு, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். அதுபோல் இங்கே நம்ம பேசுகிற இந்த சப்ஜெக்டில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அக்யூ ப்ரெஷர் ஒன்று இருக்குது, அதாவது இடங்களில் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய, இது தனி ஃபீல்டு. அக்யூ பஞ்சர் வேற இருக்குது, ஊசியை வச்சு குத்துறது. அக்யூ ப்ரெஷருக்கு இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காது சம்மந்தமான வியாதிகள்லாம் சரியாக போயிடும், தீந்துரும். இது இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணால் கண்ணு சம்மந்தமான வியாதிகளுக்கு டாக்டர்கிட்டே போக வேண்டாம், எல்லாம் சரியாயிடும். இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க மூளை சம்மந்தமான வியாதிகள்லாம் சரியாயிடும். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிட்னி சரியாயிடும். இந்த இடத்துல உடலில் எப்படி இருக்கோ அப்படி இங்கே இறைவன் கொடுத்துருக்குறான். சாதாரண ஆள் கிடையாது, நம்ம ஆள் இருக்காரு பெரிய ஆள். நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதெல்லாம் இந்த சுவிட்சு கொடுத்துருக்குறாரு. மேலே இருக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் மேலே சுவிட்ச் இருக்கு, அப்புறம் இங்கே இருக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் இங்கே இருக்குது சுவிட்ச். இந்த வயிற்று பகுதி இங்கே இருக்கிற ஐட்டத்துக்கெல்லாம் இங்கே இருக்குது சுவிட்ச். வயிற்றுக்கு கீழே இருக்கிற மூலாதாரம்னு சொல்லக்கூடியது, நீர் சம்மந்தப்பட்டது, மோஷன், யூரின்கெல்லாம் இங்கே இருக்குது சுவிட்ச். உங்கள் கையை நீங்கள் இப்படி அழுத்தும் போது எங்கேயாவது ஒரு அப்படின்னு அதிகமாக வலிச்சுதுன்னா அந்த பார்ட்டில் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம். இந்த இடத்துல அழுத்தும் போது அப்போ கிட்னியில் கல் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, கிட்னி ஸ்டோன் இருக்குன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு இடத்துல அழுத்தும் போது வலிக்குது அப்படி சொன்னோம் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இது அக்யூ ப்ரெஷர். அக்யூ பஞ்சர் வேற. பஞ்சர் இங்கே குத்துவாங்க, இங்கேயே ஒரு இடத்துல குத்துவாங்க, அது வேற. அதனால நம்ம அந்தந்த டிசிப்ளினை படிக்கும்போது அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு போனோம். நம்ம இப்போ இங்கே பேசுறது நமச்சிவாயத்தை பற்றி பேசும்போது இந்த 5 விரல்களில் அது இருக்குது இது இருக்குன்னு ஏதோ ஒன்று பேசுவோம். இங்கே முத்திரைகள் பற்றி பேசும்போது இந்த ஆர்டரில் இது இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் இது மேலே இதை வை, இது மேலே இதை வையின்னு நான் சொல்ல போகிறேன். அதனால் முன்னாடி என்னங்கிறத சொல்லிட்டேன், என்னென்ன பூதங்கள் எதில் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பின்னால் வரும் 10 வாயுக்களின் செயல்பாடுகளில் உங்கள் உடலில் எந்த வாயுவின் செயல்பாட்டில் குறை உள்ளதோ அதற்கான முத்திரையை பயிற்சி செய்வதன் மூலம் உடல் வியாதியை சரி செய்து கொள்ளலாம். வியாதி வந்திருந்தா சரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா வராமல் பார்த்துக்கலாம். இப்போ இருக்கிறதுலே மோசமான வியாதி கேன்சர் கூட பரவாயில்ல, டயாலிசிஸ், அதாவது கிட்னி ஸ்டோன். டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னா இருக்கிற சொத்தெல்லாம் அதிலே போயிடும், அவ்வளோதான். கேன்சருக்காவது கொஞ்சம் மீதி இருக்கும், வீடு வாசல் மீதி இருக்கும். டயாலிசிஸ் இப்போ டெய்லி பண்ணணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், செத்தான். அதனால இப்போ கிட்னியில் ஸ்டோன் வராமல் இருக்கணும் அப்படின்னா அது முன்னேற்பாடாக நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணிக்கலாம். அதில் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வியாதி வந்த பின்னாடி அதை போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட வராமல் பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் உடலில் எந்த வாயுவின் செயல்பாட்டில் குறை உள்ளதை பார்த்துட்டோம். இப்போது 10 வாயுக்களை பற்றியும் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன். கமெண்ட்ஸ் போடுறவங்க இருந்து கேட்டுட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் அது பார்த்தேன்னா இந்த சீக்வென்ஸில் அது வரல, அதனால டிஸ்டர்ப் ஆகும் கிளாஸ். எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் பதில் கொடுக்கப்படும், காத்திருந்து பெற்றுக்கொண்டு செல்லவும். சரி, முதல்ல நம்ம இந்த தச வாயுக்கள், தசம்னா 10, 1 2 3 4 5 6 7 8 9 10, தஸ்னா 10. தச அவதாரம், கமலஹாசனுடைய படம் ஒன்று இருக்குது, தசாவதாரம் அப்படின்னு சொல்லி.
பெருமாள் வந்து தச அவதாரங்கள் எடுத்திருக்கிறார். ஸோ தஸ்னா 10, தச வாயுக்கள்ங்கிறது 10 வாயுக்கள். நீங்கள் தச வாயுக்கள்னு படிச்சுக்கிட்டாலும் சரி, 10 வாயுக்கள்னே படிச்சுக்கிட்டாலும் சரி, 10 வாயுக்களை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். அதில் முதல் வாயு நம்ம படிக்க போகிறது பிராணன் அல்லது சுவாச காற்று அல்லது உயிர் காற்று. ஏன்னா நீங்கள் வேற புத்தகங்களில் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க, கையிலே ஐயா அதை பற்றி சொல்லலையேன்னு நினச்சிடக்கூடாது. சுவாச காற்று அப்படின்னாலும் பிராணன் அப்படின்னாலும் உயிரோட இணைகின்ற காற்று. இது டாக்டருக்கு தெரியாது. டாக்டருக்கு தான் உயிர் இருக்கிறதே தெரியாது. உயிரோட இந்த காற்று இணையுதுன்னு சொன்னா அவர் நீங்க என்ன இடியட் ஃபுல் அப்படி சொல்லுவார். காற்று எங்கேயா இங்கே போகுது, இங்கே வருது, லங்ஸுக்கு போகுது, திரும்ப ரிட்டர்ன் வருது. உயிரில் போய் எப்படி இணையும் அப்படின்னு கேட்பார். அருளாளர்களாக இருந்தால் தான் தெரியும். அவங்க கொஞ்ச நாள் இந்த சைவ சித்தாந்தம் படித்தாங்கன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும். பிராணன் அல்லது சுவாச காற்று அல்லது உயிர் காற்று, இதான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது. இது உயிருடன் கலந்து செயல்படும் காற்று. யோக நிலையில் இருக்கிற மாணவனுக்கு தான் இதுக்கு விளக்கம் தெரியும். ஒரு முறை 2 முறையாவது யோகா பண்ணியிருக்கணும், மெடிடேஷன் பண்ணியிருக்கணும், அவங்களுக்கு தான் இதுக்கான அர்த்தம் தெரியும். சரியகிரியில் இருக்கிற மாணவருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது புரியாது. ஏன்னா அந்த காற்று சப்ஜெக்டு உயிரோட கலந்து இருக்குது, உயிர் சிவபெருமானோட கலந்து இருக்குது. இது மூன்றும் தனியாக பார்த்து சொல்ல முடியாது. புரி அட்டகாயம்ங்கிற மாதிரி இது 3 அட்டகாயம். இந்த 3 அட்டகாயத்துக்குள்ள நம்ம இதுதான் காற்று அதுதான் உயிர் அப்படின்னு பிரித்து பார்க்க முடியாது. ஏன்னா இது ரெண்டும் மெர்ஜ் ஆகிருக்கு. அப்போ நாம் இது பண்ணும்போது, சரியகிரியை யோகம் பண்ணும்போது பேசிக்காக மூச்சு பயிற்சி செய்யும்போது, பெரிய யோகம் அப்படின்னா அட்டாங்க யோகம் அதெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் பேசிக் மூச்சு பயிற்சி, எந்த மூச்சு பயிற்சியை நீங்கள் பண்ணாலும் சரி. இப்போ உங்களுக்கு பாபா ராம்தேவ் வந்து அவர் என்ன சொல்லி கொடுப்பாரு, பஸ்திரிகா சொல்லி கொடுப்பாரு. பஸ்திரிகா ஓகே, இது பஸ்திரிகா சொல்ல மாட்டாரு, அவர் சொல்லுது அப்படி சொல்லி கொடுத்தாரு. ஸோ அது மாதிரியாக இருந்தாலும் இல்லைன்னா பேசிக் எல்கேஜி யூகேஜி பிரைமரி, அந்த பிரைமரியில் நம்ம நாடி சுத்தி என்று சொல்லுவோம். நாடியை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த காற்று போகிறது. வலது மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது மூக்கு வழியாக இழுக்கிறோம். இழுத்துட்டு இடதை அடைச்சிக்கிட்டு வலதில் விட்டோம். எதை இழுத்தமோ அதை அப்படி ஒரு சைடில் விடும். இப்போ ஒன்வே எல்லாம் போடுவாங்களே போலீஸ், ஒன்வே இப்படி போயிட்டு அப்படி வாங்க அப்படின்லாம் கியூ போடுறாங்களே, அது போல் இப்படி போயிட்டு இப்படி வரும், இப்படி போயிட்டு இப்படி வரும். 2லையும் போயிட்டு 2லையும் வர்றது நார்மல். நம்ம இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துகிறோம், டிசிப்ளின் பண்ணுறோம். இந்த டிசிப்ளின் நீங்கள் பண்ணாலே இப்போவே நீங்கள் பயிற்சி செஞ்சு பார்க்கலாம். பயிற்சி செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3 இல்லைன்னா 4 சைக்கிள். ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது லெஃப்டில் இழுத்து ரைட்டில் விடுறது. இப்போ நான் சொல்கிறது ரொம்ப பேசிக். இப்போ ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னால் எது ஐஸ்கிரீம்னு சொல்கிறோம், அந்த சின்ன கப்பில் ஒயிட் கலரில் வெண்ணிலா ஐஸ், அதை பற்றி இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி, சாக்லேட்டு, ஆரஞ்சு, பைனாப்பிள் அதெல்லாம் பின்னாடி வருது, அது அப்புறம் பேசுவோம். பேசிக்காக இழுக்கிறோம், இழுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இது வழியாக விடுறோம். எது வழியாக விட்டோமோ அது வழியாகவே இழுக்கிறோம், அதையும் மறந்துடக்கூடாது. எது வழியாக காற்று வெளியில் விட்டோமோ அது வழியாக உள்ளே இழுக்கிறோம். ஸோ இப்போ ரைட்டில் விட்டதுனால ரைட்லேருந்து இழுக்கிறோம், இழுத்துட்டு அடுத்ததில் விடுறோம். இப்போது ஒரு சைக்கிள்னு பேர். லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போயிட்டு ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தாக்க ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம். அதாவது ஒரு அரை வட்டம் ஆயிட்டு அந்த அரை வட்டம் திரும்ப இப்படி வந்திருக்குது அப்படின்னாக்க என்ன அர்த்தம், அது முழு வட்டம் ஆனதாக சரி. இது ஒரு சைக்கிள்னு சொல்கிறோம். இது மாதிரி ஒரு 5 தடவை நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு அதை நீங்கள் பண்ணுறது அதுவே ஸ்டாப் ஆகி வேகமாக காற்று ஏப்பம் மாதிரி வெளியில் வரும். அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு கேஸ் ட்ரபிள் இருக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்குது, உங்கள் சாப்பாட்டு முறையை மாற்ற வேண்டும். டெஃபினட்டாக சாத்வீக உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறது. அந்த தாமச உணவு நம்ம படிக்க போகிறோம் பின்னாடின்னு நினைக்கிறேன், படிச்சிட்டோமான்னு தெரில. அந்த தாமச உணவு ராஜச உணவை எடுத்துக்கிட்டால் இந்த ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளம் வந்தால் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். ப்ரீத்திங் ப்ராப்ளம் வந்தால் எல்லா ப்ராப்ளமும் வரும். ஆக நம்ம உடம்புல வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உணவுலேருந்து ஆரம்பிக்கணும். இப்போது உயிருடன் இந்த பேசிக் இதை நாடி சுத்தின்னு சொல்லுவோம். அதில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது நல்லா பண்ணுறது அப்படின்னா லாஸ்ட் வகுப்பில் நான் சொன்னேன் 1:4:2. 1 மடங்கு இழுக்கிறது, 4 மடங்கு ஹோல்டு பண்ணிக்கிறது, 2 மடங்கு வெளியில் விடுறது. திரும்ப 1 மடங்கு இழுக்கிறது, 4 மடங்கு ஹோல்டு, 2 மடங்கு வெளியில் விடுறது.
இது பண்ணோம் அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 48 நாள் தொடர்ந்து பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாதி வரணும்னா உங்களை கேட்காம வராது. நான் வரணும்னு ஆசைப்படுறேன், உங்கள் பிரார்த்தப்படி உங்களுக்கு நான் வரணும், நீங்கள் என்னை அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் உள்ள வரும். அவ்வளோ பவர் இருக்குது இந்த மூச்சு பயிற்சிக்கு. கையிலே அறக்கட்டளையில் ஒரு மூச்சு பயிற்சிக்கே ஒரு வகுப்பு சர்டிஃபிகேட் கொடுக்கலான் இருக்கோம். சரி, உயிருடன் கலந்து செயல்படும் காற்று இது. இது மேல் நோக்கி இயங்கும். எகெயின்ஸ்ட் கிராவிட்டி. உலகத்தில் எல்லாமே கீழ் நோக்கி தான் இயங்கும். இந்த காற்று மட்டும் மேல் நோக்கி இயங்கும். மேல் நோக்கி எது போகணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு இன்ஜின் இருக்கணும். இப்போ ராக்கெட் விடுறாங்க ISROவில், இன்ஜின் இருக்கிறதுனால அது போகுது. ஏரோப்ளைன் பறக்குது, அதனால அது பறக்குது. ஏதாவது ஒரு இன்ஜின் இல்லாமல் அதுவாக எதுவும் மேலே பறக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காற்று கீழ் நோக்கி போகாமல் மேல் நோக்கியே போகின்ற காற்று. ஐசக் நியூட்டன் ஃபுல் அப்படின்னு சொல்லுது இந்த காற்று. எல்லா பொருள்களும் கீழே வரும். கீழே கிராவிட்டின்னு ஒன்று இருக்குது, புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது. 9.81 kg/s சம்திங் இருக்குது, 9.8. அதுதான் புவியீர்ப்பு விசை. ஆனால் பிராணன் புவியீர்ப்பு விசைக்காக கீழே போகாது, மேலே வரக்கூடிய காற்று, எல்லாத்தையும் மேலே தள்ளக்கூடிய காற்று. மற்ற 9 வகை வாயுக்களுக்கும் இதுதான் மாஸ்டர். இது சொல்றபடி தான் மற்ற 9 பேரும் கேட்கணும். இவர் தான் தலைவர், இவர் தான் மேஸ்திரி, மற்றதெல்லாம் சித்தாளுங்க. இதன் இருப்பிடம் இதய பகுதி. எப்படியெல்லாம் நம்ம அருளாளர்கள் இதை கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. இப்போ இன்னும் சயின்ஸ் இதை எப்போ அவங்களுடைய புத்தகத்தில் இதை நம்ம எப்போ படிப்போம், MBBSல இதை நம்ம எப்போ படிப்போம் அப்படின்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தெரியாது. ஏன்னா காற்று இருக்கு, பிராணன்னு ஒன்று இருக்கு, அது அதோட இருப்பிடம்னு ஒன்று இருக்குது. அதாவது இருப்பிடம்னு ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிறது வேறு. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இருப்பிடம்னா அங்கேயே இருக்கும் போல் இருக்குன்னு நினச்சிக்க கூடாது. இப்போ நம்மளுடைய உயிரோட இதில் அவத்தைகள் நம்ம படிப்போம். அதாவது உயிரை நம்ம நனவு நிலையில் இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் உயிர் இங்கே நிற்கிது. கொஞ்சம் பேர் அப்படியே என்ன அப்படின்னு தூங்குற நிலைக்கு இருந்தீங்கன்னா உயிர் இறங்கி இங்கே நிற்கும். இப்போ உயிர் இறங்கி இங்கே நின்றுச்சு அப்படின்னா என்ன செத்துடுறோன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இங்கே இருந்துக்கிட்டு அதோட வேலைகளை செய்யும். இப்போ நம்ம முதலமைச்சர் சென்ற மாதம் அமெரிக்கா போயிருந்தார். அவர் இருந்தது அமெரிக்காவில், நடந்தது வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. அவர் அமெரிக்கா போயிட்டாருங்கிறதுனால இங்கே தமிழ்நாட்டை மூடி போட்டு சாவி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அங்கே இருந்துக்கிட்டே இங்கே இருக்கிற ஃபைலுக்கு கையெழுத்து போட்டார் அவர். அதுபோல் இது ஒரு நிலைக்கும் இடத்த மாற்றிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதோட ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கும். அதுக்கு பேர் வியாபகம் என்று பெயர். சின்ன வியாபகம், சிவபெருமான அளவுக்கு இருக்காது, சின்னதாக பரவி இருக்கும். ஒரு இடத்துல நின்னாலும் பரவி இருக்கும். இப்போ நான் கந்தரவக்கோட்டையில் இருக்கேன். நம்மளுடைய வகுப்பு எங்கே இருக்குது? ஸ்விஸ்லேருந்து இருக்கிறாங்க, மலேசியாவிலேருந்து இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து இருக்காங்க. அங்கேயெல்லாம் நம்ம வகுப்பு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதுபோல தான் இருக்கிற இடம் ஒன்று, செயல்படுத்துகிற இடம் பலதாக இருக்கலாம். இப்போ இந்த காற்றோட இருப்பிடம் எது அப்படின்னா நம்ம இதய பகுதி எனப்படும் அநாகதம். சக்கரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இது அநாகதம்ங்கிற இடத்துல இது இருக்கிறது. இந்த பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்கிறோம். இப்போ யாரோ ஒருத்தர் அப்படியே அடிபட்டாரு, இல்லை நான் திடீர்னு பார்க்குறோம் அப்படியே மயக்கத்தில் மாதிரி கிடக்கிறாரு அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்குறது என்ன? மூச்சு வருதா போகுதான்னு பார்க்குறோம். மூச்சு இருக்கு, காற்று படுது அப்படின்ட்டா ஓகே, அது ஒரு ஆக்ஷன். காற்றே வரல, கையை இங்கே வச்சு பார்க்குறோம், வயிற்றுல வச்சு பார்க்குறோம், சரி இது போயிடுச்சு ஏற்கனவே அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். காற்று வெளியில் உள்ள போய்கிட்டு இருந்தால் உயிர் இருக்கு என்று அர்த்தம். காற்று உள்ள வெளியில் போகலைன்னா உயிர் இல்லை என்று அர்த்தம். இப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள் இந்த காற்று. பிராணன் உடலை விட்டு போய்விட்டால் உயிர் போய்விட்டது என்று சொல்கின்றோம். பிராணன் போய்விட்டது என்றும் சொல்லுவோம். பிராணம் போயிடுச்சு அப்படின்னு. சில பேர் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணுறவங்கள்ட்ட, என் பிராணம் போகுதுப்பா, இந்த பேரனை நான் வச்சுக்கிட்டு இவனை மேய்க்கிறதுக்குள்ளேயும் என் பிராணம் போகுது அப்படின்னு எல்லா பாட்டியும் சொல்லுவாங்க. பேரன்தான் வேணும், பேரன்தான் வேணும்னு கோயிலுக்கு கண்காட்டு முதலானும் பாட்டு படிச்சிருப்பாங்க. பேரன் பிறந்த பின்னாடி இவன் ஆளை என் உயிரே போய்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆக இந்த என் பிராணம் போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு உயிரே போகுது அப்படின்னு சொல்றதாக அர்த்தம்.
இந்த காற்றின் முக்கிய வேலைகள், இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? இப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர்கிட்ட சில துறைகள் அவர் வச்சிருப்பார். சில துறைகளை மற்ற மந்திரிகளுக்கு கொடுத்துருவார். இப்போ நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் யாராக இருந்தாலும் அவங்க என்ன வச்சிருப்பாங்க? போலீஸ் டிபார்ட்மெண்ட், காவல்துறையை அவங்க கையில் வச்சிருப்பாங்க, உளவுத்துறையை அவங்க கையில் வச்சிருப்பாங்க. இது அவங்க பதவியில் இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அது ரெண்டையும் வச்சுப்பாங்க. மற்றதெல்லாம் மற்றவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. கல்வித்துறை, செல்வத்துறை, ஃபைனான்ஸ் துறை, சாராயத்துறை, கரண்ட் துறை, நிலத்துறை, அதாவது 40 பேருக்கு பிரித்து கொடுத்துருவார். முக்கியமானது அவர் வச்சுக்குவார். அதே அது இந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டர் வந்து போலீஸை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாரு. அவர் இன்னும் 2 இதை வச்சுக்குவார். சிவபெருமானுடைய துறைகள் 2ஐயும் அவர் வச்சுப்பார். சிவபெருமான் யாரு? அணுவுக்கும் அணுவானவன். அதனால அந்த அணு துறையை பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, எந்த பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும், இந்த பிரைம் மினிஸ்டர் இல்லை, இதுக்கப்புறம் இன்னொரு 4 பிரைம் மினிஸ்டர் ஆனாலும் அணுசக்தி துறை பிரைம் மினிஸ்டர் வச்சுப்பார். ஏன்னா அது சிவபெருமானுடைய இயல்புங்கிறதுனால. அவன் கடவுள், அவன் கடந்தும் இருக்கின்றான், உள்ளேயும் இருக்கின்றான். அதனால உள்ள இருக்கிறவனை வெளியில வேற யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்றதுக்கு அந்த அணுசக்தி துறையை பிரைம் மினிஸ்டர் வச்சிருப்பார். அதே போல கடந்து இருக்கிறான் இல்லையா, கடவுளாச்சு அவன், அனைத்து அண்டங்களுக்கும் மேலானவன் அவன். அதனால ஸ்பேஸ் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய என்ன ஸ்பேஸ் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், ISRO, அதெல்லாம் அவரே வச்சுக்குவார். இது 2ஐயும் அவர் வச்சுக்குவார். இது 2 சிவபெருமானுடைய இயல்புகள். கடந்து இருக்கிறது ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டு, உள்ளே இருக்கிறது அணு டிபார்ட்மெண்ட். இது 2ஐயும் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் ஹோமை கூட ஹோம் மினிஸ்டருக்கு கொடுத்துருவார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ஹோம் மினிஸ்டருக்கு கொடுத்துருவாரு, ஃபைனான்ஸை கொடுத்துருவாரு, டெக்ஸ்டைல் கொடுத்துருவாரு, அதை கொடுப்பாரு, இதை கொடுப்பாரு, இண்டஸ்ட்ரி கொடுப்பாரு, ஹெல்த்து கொடுப்பாரு, சாப்பாடு கொடுப்பாரு, ஃபுட்டு இண்டஸ்ட்ரி எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. சிவபெருமானின் இயல்பாகிய, யாராவது திருவாசகத்தில் சிவபுராணத்தில் அந்த வரிகள் வருது, அணுவுக்கும் அணுவாய் அண்டத்திற்கு அண்டமாய் அப்படின்னு, அந்த 2 துறையை மட்டும் பிரைம் மினிஸ்டர் வச்சுக்குவாரு. அதுபோல இந்த பிராணன் முக்கியமான ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட்டை தங்கிட்ட வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் மற்ற காற்றுகள்கிட்ட கொடுத்து நீங்கள் பண்ணுங்கப்பான்னு சொல்லியிருக்கு. அப்போ சீஃப் மினிஸ்டர் இருக்க மந்திரிகள் பண்ணினாலும் பொறுப்பு யாரோடது? சீஃப் மினிஸ்டர். இப்போ மெரினா பீச்சில் ஒரு 5 பேர் இறந்து விட்டார்கள், பொறுப்பு யாரு? சீஃப் மினிஸ்டரை சொல்கிறாங்க, அவர் தான் பொறுப்பு. அதுபோல் இந்த 10 வாயுக்களில் எது தவறாக செயல்பட்டாலும் இந்த பிராணன் தான் பொறுப்பு, ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அவர் தானே பெரிய பதவியில் இருக்கிறார். இதோட முக்கியமான வேலை, மற்றதும் பண்ணுறதையும் இது பார்க்கணும், இதுவும் சில வேலைகளை செய்யணும். இந்த காற்றின் முக்கிய வேலைகள் பசியை உண்டாக்குவது. மனிதனுக்கு, உயிரினங்களுக்கு, மனிதனுக்கு மட்டும் இல்லை நம்ம சொல்கிறது, மாடுகளுக்கும் சொல்கிறோம். பசியை உண்டாக்குவது, தாகத்தை உண்டாக்குவது, மூளையை செயல்பட வைப்பது. எவ்வளோ முக்கியமான டிபார்ட்மெண்ட் பாருங்க. மூளையை செயல்பட வைப்பது போன்றவை. இது வாசி யோகத்திற்கு மிகவும் முக்கியமானது. சரியை கிரியை முடிந்து யோகம் என்கின்ற நிலையிலே, யோகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கிறோம். அதுக்கப்புறம் பிண்டத்துக்குள்ளே வந்துடுறோம். பிண்டத்துக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறோம்? உடலையும் உயிரையும் இணைக்கிறோம். தமிழ் மொழி மாதிரி உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் ஒன்றா இணைக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? அந்த உயிருக்குள்ள உயிரையும் மூச்சையும் இணைக்கிறோம். அப்புறம் உயிருக்குள்ள சிவபெருமான் இருக்கிறத இணைக்கிறோம். அப்புறம் சிவபெருமானுடைய திருவடியில் நம்ம சரணாகதி அடைஞ்சிடறோம். இதுக்கு பேர் யோகம் என்று பேர். யோக் என்றால் இணையிறது, யோக். ஸோ அந்த அடிப்படையிலே இந்த பணிகளை செய்து கொண்டு மற்றவங்களையும் சூப்பர்வைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறது இந்த வாயு. முக்கியமானது இது. பிராண முத்திரை அப்படின்னு இதை கண்ட்ரோல், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படி இருக்கு? நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம். ரொம்ப 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 ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். பெரிய பெரிய ரவுடிகள் எல்லாம், பெரிய பிஸ்தாவையெல்லாம் ஈஸியாக நம்ம சரண்டர் பண்ணிடலாம். அறகுறையாக இருக்கிறவனை தான் ஒன்றும் சொல்ல முடியாது. பெரிய ஞானியை நம்ம சைவ சித்தாந்த கேள்வியை கேட்டு ஆஃப் பண்ணிடலாம். மற்ற சமயங்கள், மற்ற நெறிமுறைகளில் இருக்கிறவங்கள சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள் உண்மையை வச்சு நீங்கள் அவங்கள சரண்டர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க. அதுதான் துருப்புச்சீட்டு நமக்கு. அதுபோல் இந்த பிராணனை நம்ம சரண்டர் பண்ணுறதுக்கு என்னென்னா, பிராண முத்திரைன்னு ஒன்று இருக்குது. கட்டை விரல் நுனியை, ஈஸி தானே, இது கட்டை விரல், இதுக்கு ஒரு நுனி இருக்குது. நுனியை சுண்டு விரல் மற்றும் மோதிர விரல் நுனிகள் தொடுமாறு வைக்க வேண்டும். இதை பாரு, இங்கே இது 2 விட்டுருக்கு. இந்த 2 இதை தொடணும். நம்பர் 1 நம்பர் 2 கட்டை விரல்ல தொடணும். அவ்வளோதான்.
2 கையிலையும் வச்சுக்கலாம். 5 நிமிஷம் வச்சுக்கலாம், 10 நிமிஷம் வச்சுக்கலாம், 15 நிமிஷம் வச்சுக்கலாம், காலையில் வச்சுக்கலாம், மத்தியானம் வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சுக்கலாம், சாப்பாட்டுக்கு அப்புறம் வைக்கலாம், வேலை செய்யும்போது வைக்கலாம், படுத்திருக்கும் போது வைக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது நமக்கு. சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. வேறு எந்த டேப்லெட் போட்டாலும் சைடு எஃபெக்ட் உண்டு. பேராசிட்டமல் போட்டாலும் சைடு எஃபெக்ட் உண்டு. டோலோஃபர் போட்டால் சைடு எஃபெக்ட் உண்டு. அனாசின், குரோசின், மெட்டாசின், எந்த சின்னு சின்னுனாலே பாவம்னு அர்த்தம். சின்ன பாவம் இங்கிலீஷில். அதனால் அந்த டேப்லெட் எந்த சின் டேப்லெட் போட்டாலும் பாவம். இதில் அப்படி கிடையாது. அடுத்தது அபானன் அல்லது மலக்காற்று. இது இவருக்கு பார்ட்னர். அபானன் அல்லது மலக்காற்று அல்லது கழிவு காற்று என்று பெயர். மலம்னு நம்ம சொல்கிறோம்ல, மலங்கள். மலங்கள்னா என்ன? கழிவு அல்லது கழிவு காற்று. இது கீழ் நோக்கி அழுத்தும் காற்று. நம்ம மனிதர்களுக்கு மலங்கள் கீழ் நோக்கி இருக்கிறதுனால, மல கருவிகளும் கீழ் நோக்கி இருக்குது, மலம் கீழ் நோக்கி போகிறதுனால இந்த காற்று கீழ் நோக்கி தள்ளக்கூடிய காற்று. ஓகே, இது கீழ் நோக்கி அழுத்தும் காற்று. இது நமது உடலில் உண்டாகும் கழிவுகளான மலம், சிறுநீர் போன்றவைகளை ப்ரெஷர் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும். இது மட்டும் ப்ரெஷர் கொடுத்து தள்ளலை அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்ததுன்னா பைல்ஸ் ப்ராப்ளம் வரும். பைல்ஸ் ப்ராப்ளம் தொடர்ந்து இருந்தது அப்படின்னாக்க பாதி சம்பளத்தை ஹாஸ்பிட்டல்லே கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். மற்ற எல்லா வியாதியும் வந்துடும். ஆயுர்வேதா டாக்டர்கிட்ட, ஹோமியோபதி டாக்டர், சித்தா, ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையில் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட உட்காந்தா அவங்க சில கேள்விகள் கேட்பாங்க. பசிக்குதா கேட்பாங்க. பசிக்குதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா பிராணன் வேலை செய்யுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. மோஷன் போகுதா, யூரின் போகுதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த அபானன்ற மலக்காற்று வேலை செய்தான்னு பார்க்குறாங்க. கண்ணை காமிங்க, கண் சிமிட்டுங்க அப்படிம்பாங்க. இப்போ அந்த காற்று வேலை செய்தான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் கரெக்டாக வேலை செஞ்சாக்க வேற ஒன்றும் வியாதி கிடையாது, சிம்பிள் வியாதி தான் அர்த்தம். திடீர்னு வெளியில் கிளைமேட் மாறி இருக்கும், 2 நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், நமக்கு கோல்டு வரும். அதுபோல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது உடலில் உண்டாகும் கழிவுகளான மலம், சிறுநீர் போன்றவைகளை ப்ரெஷர் கொடுத்து கீழ் நோக்கி தள்ளும். கர்ப்பிணியின் குழந்தை பேறு காலத்தில், அதாவது டெலிவரி டைமில், குழந்தையை கீழ் நோக்கி அழுத்தி வெளியே வர செய்யும். ரொம்ப ரொம்ப நமக்கு முதல்ல உதவி செஞ்ச காற்று எதுன்னா இதுதான் உதவி செஞ்சது. நான் சொல்றது நார்மல் டெலிவரிக்கு சொல்றேன். பழைய நார்மல் டெலிவரி குழந்தைக்கு பெரியவங்களே இது குழந்தை பிறக்கிறதுக்கு வீட்டில் வயதான பெரியவங்க பாட்டிகளே பார்த்துருவாங்க. தாயுமானவர்னு சொல்லி திருச்சியில் அவர் தான் பிரசவம் பார்த்தார். அதான் நார்மல் டெலிவரின்னாங்க. அப்புறம் ஏதாவது காம்ப்ளெக்சிட்டி இருந்ததுன்னா சிசேரியன் பண்ணி எடுக்கிறது சிசேரியனா அப்படிம்பாங்க. இப்போ சிசேரியன் தான் நார்மல் ஆயிடுச்சு. டெலிவரி ஆயிருக்குன்னா சிசேரியன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நார்மலா இப்போ நார்மல் சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, சிசேரியன் நார்மல் ஆயிடுச்சு. நம்மளுடைய மருத்துவ முறைகளிலே இந்தியாவின் மருத்துவ முறைகள் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இதுக்கு பேர் இன்னைக்கு இந்தியாவில் என்னன்னா இது ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், சப்ஸ்டியூட். மெயின் மெடிசின் எதுன்னா வெளிநாட்டு மெடிசின், இங்கிலீஷ் மெடிசின். இதை ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், இந்தியன் மெடிக்கல் சிஸ்டம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் சொல்லிட்டாங்க, ஓரமாக தள்ளி வச்சுட்டாங்க. அதுபோல் இப்போ நார்மல் டெலிவரி அப்படின்னா இப்போ சந்தேகம் வந்தது, நார்மல் டெலிவரினா இன்னும் பழைய நார்மலா புது நார்மலான்னு. ஓகே, நார்மல் டெலிவரி ஆக வேண்டும் என்றால் இந்த காற்று குழந்தைய தாயோடைய வயிற்றிலிருந்து வெளியில் தள்ளுறதுக்கு இதுவும் நானும் ஒரு கை பிடிக்கிறேன், தள்ளுன்னு நம்ம காரை தள்ளுற மாதிரி, தேரை தள்ளுற மாதிரி இது தள்ளி விடும். அதனால தான் குழந்தை டெலிவரி ஈஸியாகும். ஆக நாம் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதுக்கு நமக்கு முதல்ல உதவி செஞ்ச காற்று இந்த காற்று. நார்மல் டெலிவரி ஆனவங்கெல்லாம் இந்த காற்றுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். சிசேரியன் ஆனவங்க அப்புறம் யோசிச்சு சொல்லிக்கலாம். யாருக்கெல்லாம் நார்மல் டெலிவரி, உங்களுக்கு நார்மல் டெலிவரி குழந்தை பிறந்திருந்தாலும், நீங்கள் நார்மல் டெலிவரியில் பிறந்திருந்தாலும், உங்கள் பிள்ளைங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகியிருந்தாலும், இந்த அபானன் வாழ்க, அபானன் வாழ்க, அபானன் வாழ்கன்னு நம்ம அபானனை வணங்க வேண்டும். நிறைய பேர் ஜென்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. டாய்லெட்டுக்கு போனோன்னா
பப்ளிக் டாய்லெட்டுக்கெல்லாம் போனால் உள்ள சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க. சிகரெட் ஸ்மோக் பண்ணாதான், சிகரெட்டோ பீடியோ ஏதோ ஒரு கன்றாவி, அதை குடித்தாதான் அவங்களுக்கு மோஷன் வரும். அபானனை ஆக்டிவேட் பண்ணுறாங்க அவங்க. அது மோஷன் வந்தது மைனர் ப்ராப்ளம். இந்த சிகரெட்டு கிரியேட் பண்ணது இன்னும் பெரிய ப்ராப்ளம். இது அபானனுக்காக சிகரெட்டை குடிச்சிட்டு அது பிராணனுக்கு ப்ராப்ளத்தை பண்ணி விட்டு போயிடும். அதனால் அந்த முறைகள்லாம் செய்ய வேண்டாம். ரொம்ப எளிமையான வழியை நான் சொல்லித்தரேன். கான்ஸ்டிபேஷன், யூரினரி ப்ராப்ளம் உள்ளவர்கள் முத்திரை மூலம் சரி செய்து கொள்ளலாம். அபான முத்திரை என்ன அப்படின்னா, முதல்ல பிராண முத்திரை, இது ரெண்டு ரொம்ப ஈஸி தானே. நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டையும் இதோட வைக்கணும். முதல் முத்திரைக்கு. ரெண்டாவது முத்திரைக்கு நம்பர் 2 நம்பர் 3 ரெண்டையும் கட்டை விரலோட வைக்கணும். பாவா சிக்னல். அபான முத்திரை கட்டை விரல் நுனியுடன் நடு விரல் மற்றும் மோதிர விரல்களின் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். மற்றபடி இரு விரல்களும் நீட்டியபடி வைக்க வேண்டும். இது மாதிரி வச்சுக்கிட்டே நம்ம நடந்து போயிட்டு இருக்கலாம், பேசிக்கிட்டு இருக்கலாம், டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாமே. என்ன கையால் எதுவும் வேலை செய்யலைன்னா கையை இதுக்கு பயன்படுத்திக்கலாமே. இது ரொம்ப நேரம் இப்படி வச்சுருந்தா என்ன ஆகும்? எல்லாமே கீழே போயிடுமான்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் 24 மணி நேரம் இப்படி வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகிடாது. கொஞ்ச நேரமாவது இப்படி வைங்க. ஸோ இதுக்கு பெயர் அபானன் என்று பெயர். இது அபான முத்திரை. அடுத்தது வியானன் என்கின்ற தொழில் காற்று. தொழில் காற்றின் பேரு. மூளை இடும் கட்டளைகளை உடலின் அனைத்து உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லும். MBBSல கிடையாது இந்த பாடம். நாம் உண்ணும் உணவின் சாரத்தை 72 வகை நாடிகளிலும் கலப்பிக்கும். MDல கூட MSல கூட கிடையாது. நாடியே இல்லையே, அப்புறம் நாடிக்கு இது எடுத்துக்கிட்டு போய் கலக்குமா? எப்படி கலக்கும்? எங்களுக்கு இருக்கு லேப்ல புரோட்டீன், நியூட்ரான், என்ன எல்லாம் விட்டமின், குளுக்கோஸ் எல்லாம் இருக்கு. அது இதுல போகுது, பிளட்ல போய் கலக்குது. இதுல தான் நாங்கள் படிச்சிருக்கிறோம். புதுசாக படிக்கிறோம். 72,000 வகை நாடிகளிலும் இதான் கொண்டு போய் சேர்க்கும். இதன் இருப்பிடம் ஸ்பிளீன் எனப்படும் மண்ணீரல்ல இது இருப்பிடத்தை கொள்ளும். இந்த அபானனுக்கு இருப்பிடத்தை நான் குறிக்க மறந்து விட்டேன். அது தெளிவாக தெரியவில்லை, அதனால கவலைப்பட வேண்டாம். இதோட இருப்பிடம் அப்படிங்கிறது மண்ணீரல். மண்ணீரல்ல தான் அது இருந்து வேலை செய்யும் கிடையாது. மண்ணீரல் அதுக்கு ஆஃபீஸ்லேயும் இருந்து வேலை செய்யும், ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம்ல இருந்து கூட வேலை செய்யும். ஒன்னொன்றுக்கும் ஒரு இருப்பிடத்தை நம்ம அருளாளர்கள் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த வியானன் அப்படிங்கிற தொழில் செய்கின்ற காற்று மண்ணீரல்ல இருக்கும். வியான முத்திரை கட்டை விரல். வியான முத்திரை ஓகே, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, இப்போ கட்டை விரல் தான் இது வரைக்கும் காமன். முதல்ல 1 2, அடுத்ததுக்கு 2 3, இந்த மூணாவது காற்றுக்கு 3 4. ரொம்ப ஈஸி தானே, கையில் ஐயா மாதிரி யாருமே சொல்லித்தர முடியாது. வியான முத்திரை கட்டை விரலால் நடுவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலின் நுனியை தொடுதல். இது எப்படி இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ரெண்டுதை பற்றி இப்போ கவலைப்படாது. அது நேராக இருக்கும், அது குனிய வேண்டாம், அது நேராக இருக்கணும். இது ரெண்டும் ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா நேராக இருக்கணுமான்னு ரொம்ப ஆராய்ச்சிக்கெல்லாம் போய் அதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அப்படிலாம் பண்ண வேண்டியதில்லை. இது இங்கே ஒட்டி இருக்கணும், அதான் முடிஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டுக்கு இது, செகண்டுக்கு இது, தேர்டுக்கு இது. ரைட். அடுத்தது 4வது காற்று என்னன்னு பார்ப்போம். உதானன் என்கின்ற ஒளி காற்று. ஒளி எந்த லீ போட்டிருக்கோம் பாருங்க, குண்டு லா போட்டிருக்கோம். இந்த ஒளி சத்தத்தை குறிக்கும். இதன் முக்கிய பணி நமது குரல் நாண்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. தோடுடைய செவியன் விடையேறிவோர் அப்படின்னா இந்த காத்து வேலை செஞ்சாதான் தோடுடைய செவியனே வெளியில வரும். பெருமானே, பஞ்சபுராணம் பாடணும்னா இந்த உதாரணம் ஆகிய ஒளிக்காற்று நமக்கு உதவி செஞ்சாதான் பஞ்சபுராணம் பாட முடியும். திருவாசக பயிற்சி ஆசிரியை ஆகணும் அப்படின்னா இந்த சாமிக்கு ஒரு விளக்கேற்றுங்க தினந்தோறும். உதானன் சாமிக்கு விளக்கேற்றுங்க. உதானா ஒழுங்கா வேலை செய்ய, உதானா ஒழுங்கா வேலை செய்ய, உதானா அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணீர்ல குளத்துல இப்போ எங்க இருக்கு குளம்னு தெரியல, எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆயிடுச்சு. குளத்துல கழுத்தளவு தண்ணி போய் நின்றுக்கிட்டு அந்த உதானன் இந்த இடத்துல தண்ணி படுற அளவுக்கு நின்றுக்கிட்டு அப்பதான் சத்தமா பாடுவாங்க. அப்படின்னு அந்த சவுண்டெல்லாம் ஏற்றி 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 குரல் வளர்த்தி பெருக்குவார்கள். அதுக்கெல்லாம் நிறைய சயின்ஸ் இருக்குது, வேற வகுப்புல படிக்கலாம். நமக்கு இப்போ அதெல்லாம் நேரமே கிடையாது. நமக்கு இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, இதன் முக்கிய பணி குரல் நான்களை அதிரச் செய்து ஒளியை ஏற்படுத்துவது. சில பேருக்கெல்லாம் வாய்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பெண்களோட பேச்சு ஆண் குரல் மாதிரி இருக்கும், தடிப்பார். சில ஆண்களுடைய குரல் கீ கீன்னு ஏதோ பெண்கள் பேசுகிற மாதிரி.
நேரில் பார்த்தா தான் அவர் பேசுகிறாருன்னு தெரியும். ஏதோ ஆடியோவில் கேட்டோம் அப்படின்னா நான் கூட சில இடத்துல சரிங்கம்மா அப்படின்னு பதில் சொல்லுவேன். அப்புறமா அங்கேருந்து ரிப்ளை வரும், நான் அம்மா இல்லை ஐயா. சரிங்க ஐயா, உங்கள் குரல் அம்மா மாதிரி இருக்கு. ஆமாம் எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் ஐயா தான். சரிங்க ஐயா, நீங்கள் ஐயாவாக இருந்தா என்ன அம்மாவாக இருந்தா என்ன, பஞ்சபுராணம் பாடுறது எப்படிங்கிறத நம்ம பதில் சொல்கிறோம். ஸோ அந்த அளவிலே இந்த குரல் நாண்கள் சரியாக வேலை செய்ய வேண்டும் என்றால் இந்த இந்த காற்று நமக்கு சரியாக வேலை செய்ய வேண்டும். நாம் பேசுவதற்கு இதுதான் துணை செய்கிறது. இது மேல் நோக்கி செயல்படும் வாயு. ஏப்பம், வாந்தி, விக்கல், இருமல் ஆகியவற்றை செய்யும். இதெல்லாம் நம்மளை காக்கிற கடவுள்கள். இந்த கடவுளை தான் நம்ம கும்பிடணும். மாரியம்மா மாரியம்மா, காளியம்மா காளியம்மா அப்படின்னு தெரு தெருவா போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உடல்ல இருக்கிற சாமியை நம்ம கும்பிட்டாலே போதும். இதை விட வேற என்ன வேணும்? ஏப்பம் எதுக்கு வருது தெரியுமா? அதெல்லாம் ஒரு பெல், ஸ்கூல்ல பெல் அடிப்பாங்க, ஃபர்ஸ்ட் பெல் செகண்ட் பெல்லுன்னு சொல்லிட்டு. ஏப்பம் வருதுன்னா பசி, எனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு ஒரு ஏப்பம் இருக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஏப்பம் வந்துச்சுன்னா பசிக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே டிலே பண்ணிங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மயக்கம் வந்துடும், அன்கான்சியஸ் ஆகிடும், பேரலிட்டிக் அட்டாக் ஆகிடும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தாக்க, லோ ப்ரெஷராக இருந்தாக்க உயிர் போயிடும். லோ ப்ரெஷர் ஆகும், லோ சுகர் ஆகும், லோ ப்ரெஷர் ஆகும், செத்து போயிடும். இந்த ஏப்பம் வரும்போது நம்ம பிடிச்சிக்கணும். உதானா, சரி உதானா புரிஞ்சிடுச்சு, இன்னொரு 5 மினிட்ஸில் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லணும். இது சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு 80% முடியும் போது ஒருத்தர் சொல்லுவார், முதல் ஏப்பம் போதும் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஃபுல்லாக எல்லாத்தையும் ஃபுல் பண்ணணும் அப்படின்னாக்க அது எப்படி இது வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரியும்ல, அது எப்படி வேலை செய்யுது. ஸோ ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி வேலை செய்யுது? அமுக்குனாலும் அமுங்காது. இப்போ என்ன, ஒன்று பிச்சுக்கணும், இல்லைன்னாக்க சரியாக அமுங்காமல் இருக்கணும், டைஜஷன் ப்ராப்ளம். அதனால் எப்போதுமே 3/4 வயிறுக்கு தான் சாப்பிடணும், 3/4 வயிறுக்கு. சில பேர் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி ஃபில் பண்ணிக்கிறவங்களாம் இருக்கா. அப்படிலாம் சாப்பிட்டோன்னா அது எப்படி வேலை செய்யும்? அப்படியே போயிட்டு ஜாம் ஆகி நின்றுக்கிட்டு இருக்கும். டிராஃபிக், ஒரு சின்ன ரோட்டுக்குள்ளே 3 பேர் 4 பேர் ஒரே டைமில் வந்தால் என்ன ஆகுது? 1 மணி நேரம் டிராஃபிக் ஆகிடும். அதுபோல் நம்ம சிஸ்டத்தை நம்ம டிராஃபிக் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து சாப்பிடணும். நம்ம அது என்ன ஸ்பேஸ்ன்னு நம்ம அறிவுக்கு எட்டாது. அதனால இறைவன் என்ன செய்கிறான், இந்த உதாரணன்ட்ட சொல்லி அவனுக்கு ஒரு சிக்னல் கொடுன்னு சொல்கிறான். அது ஒரு சிக்னல் ஒன்று வரும், ஒரு ஏப்பம் வரும். அந்த ஏப்பம் வருது அப்படின்னா போதும்னு அர்த்தம். அதையும் மீறி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னொரு ஏப்பம், செகண்ட் பெல் அடி, அதோட நிறுத்திடணும். அது வச்சா கெட்டு போயிடும் அப்படின்ட்டு நைட்டில் உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. வச்சா கெட்டு போயிடும், இங்கே போட்டு வச்சா இல்லைன்னா டஸ்ட்பினில் போட வேண்டியது இருக்கும். அந்த டஸ்ட்பினில் போடக்கூடாதுன்னு நினச்சி இந்த டஸ்ட்பின் ஆக்கிட்டீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த ஏப்பம் வர்றது, வாந்தி வர்றதும் நமக்கு உள்ள சிஸ்டத்துக்கு ஒத்துக்கலை. இப்போ உள்ளே போன ஒரு பொருள் நம்ம உடம்புக்கு உதவாத ஒரு பொருள், அதனால அது வெளியில் தூக்கி போட்டு, அதுக்கெல்லாம் இறைவன் அங்கே ஆள் வச்சிருக்கிறான். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பேங்க்குள்ளேயோ எதுலையோ கருப்பு துணியை போத்திக்கிட்டு வேகமாக உள்ளே ஓடுங்க, அவங்கள திட்டுன்னு ஒரு 4-5 பேர் பிடிச்சி உங்களை கையோட கட்டி கொண்டு வெளில போட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுபோல் ஆள் வச்சிருக்கிறார் சாமி. இங்கே இவனுக்கு ஏதாவது ஆகாததை உள்ளே போட்டான்னா தெரிஞ்சும் போடுவான், தெரியாமலும் போடுவான், நீ வெளியில் கொண்டு வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி நமக்காக அங்கங்கே வாட்ச்மேன் நிறுத்தியிருக்கிறார், நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி. ஆக இது மேல் நோக்கி செயல்படும் ஏப்பம், வாந்தி வர்றது, விக்கல் வர்றது, அது மாதிரி இருமல் வர்றது. அது மாதிரி இப்போ நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒரே வாயில தான் சாப்பிட்றோம் அப்படின்னு, இப்போ காற்று இழுங்க அப்படின்னு காற்று இழுங்க, இப்போ இழுத்த காற்று எங்கே போயிருக்கு? மூக்கை பிடிச்சிங்க, வாயால் அப்படின்னு இழுக்கிறோம். வாயால் இழுத்தா காற்று வாய் வழியாக லங்ஸுக்கு போயிருக்கு. இழுத்த காற்று எங்கே போச்சு? லங்ஸுக்கு தான் போகுது. அப்போ இந்த காற்று போகிறதுக்கு இங்கே ஒரு ரூட் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கதவு இருக்கு. பெரிய கதவு ஒன்று, சின்ன கதவு ஒன்று இருக்குது. சில பெரிய பங்களாலெல்லாம் பார்த்தீங்கன்னா காரு அதெல்லாம் போகிறதுக்கு ஒரு பெரிய கேட் ஒன்று வச்சுருப்பாங்க. சைடில் தினந்தோறும் ஆள் போகிறதுக்கு ஒரு கேட் வச்சுருப்பாங்க. அதுபோல் பெருமான் நமக்கு 2 கேட் இங்கே வச்சுருக்கிறார். ஒன்று இந்த காற்று லங்ஸுக்கு போகிறதுக்கு, அதுவும் வாய் வழியாக தானே போகுது. வாயால் மூச்சு விடாத அப்படின்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. சாப்பிடும்போது பேசாதன்னு சொல்லுவாங்க.
அவனையெல்லாம் பைத்தியக்காரன்னு சொல்லுவான் இப்போ இருக்கிற. சாப்பிட்றதுக்கும் பேசுறதுக்கும் என்ன இருக்கும்பா? சாப்பிடும்போது பேசக்கூடாதுடா. எங்க பாட்டி சொன்னது. சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? சாப்பிடும்போது 10 ரீசன் இருக்கு. அதுக்கு எல்லாமே மெடிக்கல் ரீசன், சயின்டிபிக் ரீசன். பேசிக் ரீசன் வந்து என்ன? படுத்துக்கிட்டு தண்ணி குடிக்காதன்னு சொல்லுவாங்க. படுத்துக்கிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது, படுத்துக்கிட்டு சாப்பிடாத, பேசிக்கிட்டே சாப்பிடாத, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்? இதுல உணவு குழாய் ஒன்று இருக்கு, காற்று குழாய் ஒன்று இருக்கு. 2 கேட் இருக்கு. பெரிய கேட் ஒன்று இருக்கு, சின்ன கேட் ஒன்று இருக்கு. இப்போ இந்த உணவு குழாய், நம்ம இப்போ சாப்பிட்ற ஒரு சாதம் வந்து அந்த காற்று குழாய்க்குள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. போகாத அளவுக்கு பெருமான் இருக்கிறாரு. கங்க ஆள் வச்சிருக்கிறாரு நம்மளை சரியா பார்த்துக்கிறது. நம்ம சரியா இருந்து என்ன பண்ணணும்? நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி அவன் திருவடியை பிடிக்கணும். அவன் அவ்வளோ ஏற்பாடு பண்ணி, அவ்வளோ உதவி, ஒரு செகண்டும் அவன் பண்ணி, கடைசியா அவனை மறந்துட்டு, ஒருவேளை அவனை ஞாபகம் வந்துச்சுன்னா அவனை எடுத்துட்டு போய் விற்கிறவனெல்லாம் இருக்கான். அவனையே தூக்கிட்டு போய் வெளிநாட்டில் விற்கிறவன்லாம் இருக்கான். அவனுக்கும் மூச்சு கரெக்டாக போகுதான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனாலதான் அவனை பித்தன் என்று சொல்கின்றோம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? நமக்கு யாராவது ஒருத்தர் முகத்தை காமிச்சாலே நம்ம முகத்தை காமிச்சோம். சிவபெருமான் ஒரு காலம் பண்ண மாட்டார். மேல் இது வாந்தி வர்றது, இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக், 2 ட்ராக் இருக்கு. மெயினா இந்த ட்ராக் உணவு குழாயில போக வேண்டிய ஒரே ஒரு சாதம் மட்டும் மூச்சு காத்துக்குள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்க. சும்மா மேலோட்டமா சொல்றேன். அப்படி போனாக்க அது உள்ள போயிடக்கூடாது இல்லையா? அதனால நமக்கு உடனே ஏப்போன்றேன் என்னது விக்கல் வரும். உடனே பெரியவங்க தள்ள அடிச்சிடும். யாரோ உன்னை நினைக்கிறாங்க. யாரும் நினைக்கல. நீ சாப்பாட்டை ஒழுங்கா சாப்பிடு. இதெல்லாம் நமக்கு சரி பண்றதுக்கு உதாரணம் இருக்காரு. எது எப்படி போனா நமக்கு என்ன? நம்மால் உதாரணம் இருக்காரு. உதாரணனுக்கு ஒரு முத்திரை இருக்கு. கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். மற்றதெல்லாம் வச்சாச்சு. இது 2ஐயும் வச்சாச்சு, இது 2ஐயும் தனியா வச்சாச்சு, இது 2ஐயும் தனியா வச்சாச்சு. இப்போ இதை மட்டும் தனியா வைக்கிறோம். வச்சுட்டு சுண்டு விரலும் மோதிர விரலும் நீட்டி இருக்க வேண்டும். உதாரண முத்திரை. கட்டை விரல் நுனியுடன் ஆள்காட்டி விரல் நுனியை சேர்த்து வைக்க வேண்டும். பின் நடுவிரல் நுனியை ஆள்காட்டி விரலின் நகத்தின் மீது வைக்க வேண்டும். ஒன்று மேல ஒன்று ஏறுற மாதிரி வைக்கணும். தெரியுதா? இது இப்போ இது வரைக்கும் வச்சது சைடில் வச்சு, இப்படி வச்சா ஒரு முத்திரை. இதுவும் 2 பக்கத்துல தான் இருக்கு. இப்போ இந்த 3வது விரலை தூக்கி 4வது விரல் நகத்து மேல ஒன்று மேல ஒன்றா 3 ஃப்ளோர் கட்டி இருக்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா இது உதாரண முத்திரை. அடுத்தது சமானன் என்கின்ற நிறவு காற்று. அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சமப்படுத்துறது, சமமா வை அப்படின்னு சொல்றது தான் நிறவி கொடுக்கிறது. நிறவு காற்று நாம் உண்ட உணவு செரித்தவுடன் இரத்தத்திற்கும் மற்ற எல்லா உறுப்புகளுக்கும் நிறவி, அதாவது பகிர்ந்து அனுப்பும் வேலையை செய்கின்றது இந்த காற்று. சமான வாயுவின் முத்திரை கட்டை விரலுடன் மற்ற 4 விரல்களையும் குவித்து இணைக்க வேண்டும். ஒரு தாமரை மொட்டு போல் வைக்க வேண்டும். விரல்களுக்கு இடையே ஒரு வெற்றிடம் உண்டாகும்படி வைக்க வேண்டும். முதல்ல தாமரை மொட்டு மாதிரி இப்படி வச்சுட்டோம். எல்லாம் ஒன்றா இருக்கு. ரொம்ப ஈஸி தானே? முதல் முத்திரை இது, 2வது முத்திரை இது, 3வது முத்திரை இது, 4வது முத்திரை இது, 5வது முத்திரை இது. இப்போ 5வது முத்திரையில் ஒரு நுணுக்கம் இருக்கு. கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த 5 இருக்கு. இந்த 5ஐயும் இப்படி அழுத்தி அப்படி வைக்கக்கூடாது. அப்படி ஒன்னோட ஒன்று அழுத்தக்கூடாது. ஒன்றா இருக்கணும். ஆனால் ஒன்னொன்றுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கணும். ரொம்ப இப்படி விரிச்சிடக்கூடாது. ஒட்டுன மாதிரி இருக்கணும். ஆனால் ஒரு காற்று போகிற மாதிரி ஒரு கேப். இப்படி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி வச்சா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஒட்டிடக்கூடாது, பிரிஞ்சிடக்கூடாது. எவ்வளோ தூரம் க்ளோஸாக வைக்க முடியும்? அப்படிலாம் நம்மளால வைக்க முடியாது. கொஞ்சம் அப்படி ஒட்டிடுச்சுன்னா பரவாயில்ல. ஐயா, நேற்று நான் பண்ணும்போது இது 2ம் ஒட்டிருச்சு, அதனால ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு நாளைக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க. இது இப்படி இருக்கணும். மொட்டில் வந்து கொஞ்சம் நீங்களே ஒரு லைட்டாக அப்படி விரிச்சு வச்சுக்கிட்டா போகிறோம். அது போல் 2 கையிலையும் நம்ம வச்சுக்கிட்டா போகிறோம். இதுக்கு பேர் வந்து சமான வாயுவுடைய முத்திரை. அடுத்தது நாகன் என்கின்ற தும்மல் காற்று. தும்மல் வர்றதுக்கு உடலில் சேர்ந்த நீர் கழிவுகளை, நச்சுக்களை வெளியேற்றும் தும்மல். கோல்டு, காஃப்னு சொல்கிறமே அது. தும்மல், இருமல், வாந்தி எடுத்தல் போன்ற வேலைகளை இது செய்ய உதவுது. இப்போ வந்து அந்த உதாரணம் மாதிரியே இதுவும் சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது கூர்மன். இப்போ இதுக்கெல்லாம் நம்ம முத்திரை படிக்கலை. இதெல்லாம் வந்து மெயின் 5. அந்த 5 கண்ட்ரோல் பண்ணிட்டா அதுதான் பெரிய ரவுடிங்க. அதுங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோன்னா இவன்லாம் எடுப்பிடிங்க. இது ஒன்றோட ஒன்றா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய காற்று. ஒன்றுக்கு சப்ஸ்டியூட். இதுக்கு இவருக்கு
கையாள், அவருக்கு செக்ரட்டரி, அவருக்கு செக்ரட்டரி. அதனால நம்ம மெயினாக இருக்கிற 5 பேருக்கு நம்ம பண்ணிட்டோம்னா இந்த 5 பேரும் அதுக்குள்ளேயே கவர் ஆகிடுவாங்க. ஸோ இப்போ 6வது நாகன் என்கின்ற தும்மல் காற்று. இது வாந்தி எடுக்கிறது போல செய்கிறது. இதுக்குன்னு தனி முத்திரையை நம்ம இதில் கொடுக்கல. கூர்மன் என்கின்ற வெளிக்காற்று, இது ரொம்ப முக்கியமான காற்று. ஏன்னா இது அன்றாடம் அவ்வப்போது தேவைப்படுது. அதனால இதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். உள்வெளி நீரை சரியான அழுத்தத்தில் வைத்திடவும். கண்ணில் நிறைய ரிசர்ச் இருக்கு. கண்ணு இருக்கே தவிர கண்ணு ஃபிக்ஸ் ஆகி இல்லை. கண்ணு சுற்றி லூஸாக இருக்கு. கண்ணோட கப்பு இப்படி இருக்கு. இந்த கப்புக்குள்ள இது இருக்கிறது இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. அது போல இருக்கு. இப்போ அந்த உள்வெளி வெளின்னு சொல்றமே, அதுக்குள்ள ஒரு அந்த கரெக்டான ப்ரெஷர் மெயின்டைன் ஆகும். அந்த அழுத்தம் கரெக்டாக இருக்கும். இந்த அழுத்தம் ஜென்ஸ் அப்படின்னாக்க இந்த ஏஜ் அடல்ட் 18லேருந்து 21 வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் அது மாதிரி இருக்கணும். அந்த ப்ரெஷர் கம்மியாச்சு கூட ஆச்சு அப்படின்னாக்க கண்ணுக்கு நமக்கு பல ப்ராப்ளம் அதனால வரும். விழித்திரையே கிழிஞ்சு போகிற நிலைக்கும் வரலாம். நரம்புகள்லேருந்து இரத்த கசிவு வரலாம். பல கண் ரிலேட்டட் பிரச்சனைகள். நம்ம இது சொல்கிறோமே, கண் என்ன படலம் சொல்கிறோமே, அது எல்லாமே இது கண்ட்ரோல் பண்ணுறது. மெயினாக சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ப்ரெஷர் 18, 19, 20, 21 அந்த ரீடிங்கில் இருந்ததுன்னா ஓகே. அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சரி, அது எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. இனிமேல் தான் டாக்டரை போய் பார்க்கணும். ஆனாக்க நம்ம இந்த காற்று இதோட பேர் என்னங்கிறத நான் சொல்கிறேன். அந்த முத்திரையை நம்ம செஞ்சாலே இது மெயினாக இது வந்துகிட்டே இருக்கும். வெளிகளின் அசைவிற்கு துணை புரிவதும், வெளியே நகர்த்துறதுக்கு துணை புரியுது. மகிழ்ச்சி, சோகம் மற்றும் விழிக்கு ஒவ்வாத நிலையினை ஏற்படுத்தும் சமயங்களில் கண்ணீரை வரவழைப்பதும். ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்படுறோம்னு வச்சுக்கோங்க. சில பேர் எமோஷனல் பீப்புள்னு சொல்லுவாங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது சின்ன விஷயமா இருக்கும். ஓ அப்படி ஐயாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படின்னு, ஐயாவுக்கு ஃபோனே வந்துருச்சான் அப்படின்னா, டே ஐயாவுக்கு ஃபோன் வந்துச்சு, அதையும் இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறேன். சில பேருடைய நேச்சர் அதுமாரி. அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, முட்டாள்னு சொன்னாங்க, அதுன்னு இப்படி சொல்லிட்டாங்க. அதுபோல் நம்மளுடைய பர்சனாலிட்டி ஸ்டைலில் ஒன்று எமோஷனல் பாடி இருக்குது. அந்த எமோஷன்ஸ் எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகும்போது கண்ணீர் வரும். கண்ணீர் நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணில் வர்ற தண்ணீருக்கு என்ன சொல்லுவோம், ஆனந்த கண்ணீர்னு சொல்லியிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ஒரு ஆனந்தம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னாக்கா ஆனந்த கண்ணீர் வரும். ரொம்ப சோகமாக ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துருச்சுனாலும் அழுக வந்துடுது நமக்கு. ஆக ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் கண்ணில் தண்ணீர் வருது, ரொம்ப அழுக வந்தாலும் கண்ணில் தண்ணீர் வருது. இதெல்லாம் யாருக்கு அனுப்புறது? இந்த கூர்மன் அப்படிங்கிறவனை பயன்படுத்தி பிராணவாயு செய்து, பிராணவாயுவை உயிர் பயன்படுத்துது, உயிரை சிவபெருமான் பயன்படுத்துறார். ஆக சிவபெருமான் உயிரை இயக்க, உயிர் பிராணனை இயக்க, பிராணன் கூர்மனை இயக்க, கூர்மன் கண்ணில் தண்ணி வர வைக்கும். இப்போ யார் காரணம் எல்லாத்துக்கும்? சிவபெருமான் தான் காரணம். எல்லாத்துக்கும் காரணம், மூல காரணம் அவன் தான். கிருஹரன் அப்படின்னு ஒரு காற்று இருக்கு. இது கொட்டாவி காற்று. ரொம்ப 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 முக்கியமான காற்று. அப்படிங்கிறோம்ல, அதுக்கு கூட ஒரு ஆளை வச்சிருக்கிறான் இறைவன். கைலை தர்சாமிக்கு அப்பப்போ இது மாதிரி வரும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஆளை போட்டிருக்கான். ஏய் கிருகரா, அவனை பார்த்துக்கணி அப்படின்னு. என்ன பண்றாரு கிருகரன்? என்ன சொல்றாருன்னா, கொட்டாவி காற்று மூளையானது ஓய்வு பெற எண்ணும் போது மூச்சின் வேகம் மற்றும் எண்ணிக்கையை குறைத்து உறக்கம் வருவதற்கு கொட்டாவி என்ற செயலை ஏற்படுத்துவது இந்த கிருகரன். கொட்டாவி நமக்கு எப்போ வரும்? ரொம்ப அதுக்கு முன்னாடி சரியாக தூங்கலை, இல்லைன்னா 2 நாளாக தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ரொம்ப நேரம் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறோம், அப்படி மூளையே டயர்டாகி, மூளைக்கு ரெஸ்ட் வேணுமா? மூளைக்கு ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு மூளை இருக்கிறதே தெரியாது. அதுக்கு ரெஸ்ட் வேணுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு காற்று கொடுக்குறான் இறைவன். முக்கா நிறைஞ்சிருக்குன்னு ஒரு காற்று கொடுக்குறான், முழுசா நிறைஞ்சிருக்குன்னு ஒரு காற்று கொடுக்குறான், நிறையாம சும்மா இருக்கு நிறை அப்படிங்கிறதுக்கு ஒரு காற்று கொடுக்குறான். எவ்வளோ காற்றை நமக்கு பயன்படுத்துகிறாரு சாமி.
இவனை போல ஒரு ஒரு கருணையாளன் வேற யார் இருப்பா? உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாரையும் அப்படியே யோசிச்சு பாருங்க. உங்க உங்க அப்பா இவ்வளோ பண்ணாரா உங்களுக்கு? சத்தியமா சத்தியமா பண்ணியிருக்க மாட்டார். உங்க அம்மா எவ்வளோ பண்ணாங்களா? நிச்சயமா நிச்சயமா பண்ணியிருக்க மாட்டாங்க. உங்க கூட பிறந்த அண்ணன், தம்பி, தங்கச்சி இது மாதிரி பண்ணியிருக்காங்களா? யாரும் பண்ணியிருக்க முடியாது. உங்க கணவன் அது மாதிரி பண்ணியிருக்கிறாரா? நோ. என்னுடைய மனைவி அது மாதிரி பண்ணியிருக்காங்களா? நோ. என்னுடைய பிள்ளைங்க அது மாதிரி பண்ணுமா? இல்லை. என்னுடைய வேலைக்காரன் அது மாதிரி பண்ணுவானா? என்னுடைய வேலைக்காரி அது மாதிரி பண்ணுவாளா? இந்த மாதிரி என்னுடைய அலுவலகத்தில் பணி செய்கிறவங்க அது மாதிரி பண்ணுவாங்களா? என்னுடைய நண்பர்கள் அது மாதிரி பண்ணுவாங்களா? என்னுடைய தோழர்கள், தோழிகள் யாராவது சிவபெருமான் பண்ணுற மாதிரி யாரும் பண்ண முடியாது. ஆனால் சிவபெருமானை நம்ம செகண்டரியாக வச்சுருக்கோம். மற்றது எல்லாத்தையும் முன்னாடி வச்சுருக்கோம். மனைவியை பார்த்துக்கணும். எப்போவாவது நேரம் இருந்தாக்க சைவ சித்தாந்தம் படிக்கும். கணவனை பார்த்துக்கணும், அவருக்கு வேண்டியதை பண்ணி கொடுக்கணும், அவருக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணணும், அவருக்கு துணிக்கு ரெடி பண்ணணும், அவருக்கு எழுப்பி விடணும், அவரை தூங்க வைக்கணும். மீதி நேரம் இருந்தாக்க பஞ்சபுராணம் பாடணும். இப்போ பஞ்சபுராணத்துக்கு நேரம் இல்லை. கணவனை பார்ப்பதற்கும் கணவன் மனைவியை பார்ப்பதற்கும் நேரம் நிறைய இருக்கு. எது நிலையானது, எதுக்காக நம்ம பிறந்தோம் அப்படிங்கிற தெளிவே இல்லாமல் இந்த வாழ்க்கையை ஆல்மோஸ்ட் நான் வாழ்ந்து முடிக்க போகிறேன். நீங்களாம் புத்திசாலிங்க, அப்படி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. என்ன மாதிரி நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஆக இந்த கொட்டாவி வர்றது என்ன பண்ணுது அப்படின்னாக்க, மூளைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணுங்கிற நிலை வந்துட்டதுனால இந்த கொட்டாவி என்ன பண்ணுது, மூளை வேலை செய்கிற வேகம் ஒன்று இருக்குது, அந்த 2 இருக்குது, எண்ணிக்கை ஒன்று இருக்குது, மூச்சை கண்ட்ரோல் பண்ணுது. மூச்சு மூலம்தான் அதை இது பண்ண முடியும். இப்போ நம்ம மெடிடேஷன்லாம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அப்படியே பண்ணோன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? மூச்சுக்கும் மூளைக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறத நம்ம அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸில் சொல்ல மாட்டாங்க. மூளைக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே தவிர மூச்சுக்கு சம்மந்தம் இருக்கிறது இது வேறு டிபார்ட்மெண்ட்டு, அது வேறு டிபார்ட்மெண்ட். இது நியூராலஜின்னு பேர். இது என்ன லாஜின்னு தெரியல. இதுக்கு ஒரு லாஜி வச்சுருப்பாங்க. அந்த லாஜி பேர் என்ன லாஜின்னு தெரியலையா? எதையாவது ஒன்று புதுசாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யூரின் போகிறதுக்கு யூரின் என்ன ஆகுது, அந்த நம்ம கிட்னின்னு சொல்கிறோமே, அந்த கிட்னியில் அந்த யூரின் ஐட்டம் எல்லாம் ஃபில்டர் ஆகி பிளட் எல்லாம் சர்க்குலேட் ஆகிட்டு அதில் இருக்கிற கழிவு வாட்டர் யூரின் நம்ம யூரின் பேசேஜ் வழியாக போகுது. இது யுரைனரி சிஸ்டம்னு சொல்கிறது. இது ஒரு சிஸ்டமாக தான் இருந்தது. இதுக்குன்னு ஒரு டாக்டர் படித்தாங்க. 3 வருஷம் 6 வருஷம் படிக்கணும். இப்போ இதுலேயே என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிட்னி எப்படி வேலை செய்யுதுங்கிறது நெஃப்ராலஜி அப்படின்னு தனி டிபார்ட்மெண்ட். அதுலேருந்து வர்ற தண்ணி வெளியில் எப்படி போகுது, அந்த காவேரியில் தண்ணி போகிற மாதிரி பைப்பில் எப்படி தண்ணி போகுதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு 12 வருஷம் படிக்கிறாங்க. அதுக்கு பேர் யூராலஜின்னு. இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ளே பூராலஜின்னு ஒன்று வரும். கடைசியாக இந்த தசவாயு இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி, கிருகரன்கிறவர் கொட்டாயை வர வச்சு மூச்சோட வேகத்தை அவரே குறைக்கிறார். யாராவது வண்டி ஓட்டுறவங்க டிரைவர் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். டிரைவர் என்ன பண்ணுவார், ஸ்பீட் பிரேக்கர் வருது அப்படின்னாக்க ஆக்சிலேட்டர்லேருந்து காலை எடுத்துகிட்டு பிரேக்கில் வச்சுக்குவார். சும்மா வச்சுருந்த காலை கிளச்சில் வச்சுக்குவார். ஏன்னா இதெல்லாம் தேவையாது. இந்த அறிவு நமக்கே இருக்கும்போது நம்மை உருவாக்கின தனு கரணத்தை கொடுத்த பெருமானுக்கு இது தெரியாதா? பெருமான் என்ன பண்ணுறாரு, மூச்சோட வேகத்தை குறைக்கிறது, எண்ணிக்கையை குறைக்கிறது, எண்ணிக்கை அளவையும் குறைக்கிறதுக்கு இந்த கிருகரன் பயன்படுத்துகிறார். அடுத்தது தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு காற்று. அது இமை காற்று, கண் இமைக்குது அந்த காற்று. நம் கண் வெளியானது உளராமல் இருக்கவும். இப்போ நமக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு இங்கே கொஞ்சம் ட்ரை ஆகிடுது, அடிக்கடி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அதுபோல் இது சாஃப்டாக இருந்தால் தானே பேச முடியுது. அதுபோல் இந்த கண்ணுக்கும் இதில் ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கண்ணு சுற்றும். அந்த ஈரப்பதத்துக்கு எங்கே நம்ம குடிக்கிற தண்ணி எங்கே குடிக்கிறோம், இங்கே தான் குடிக்கிறோம், இங்கே போயிடுது. இங்கே எப்படி தண்ணி வருது? சிவபெருமானால வருது. வேற எப்படி வரும்? அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. நம்ம குடிக்கிற தண்ணி ஆ ஆ ஆ ஆ, இங்கேருந்து எப்படி ஈரமா இருக்கு, இது கீழே எப்படி எச்சில் வருது, அதுல இருந்து இதுக்கு போகுது. அது எப்படி போகுது? தேவதத்தன் எடுத்துக்கு போறார். இமை காற்று நம் கண் வெளியானது உளராமல் இருக்கவும். உலர்ந்து போயிடுச்சுன்னா நீங்க நார்மலா ஏதோ ஒரு 2 டோர் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இந்த ஆயில் போடாம இருந்தோம் அப்படின்னாக்க அது
துரு பிடிச்சி போயிட்டு ஜாம் ஆகி போயிடும். அதுபோல் இதில் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. அந்த லூப்ரிகேஷன் இல்லை அப்படின்னாக்கா கண்ணுக்கு ப்ராப்ளம் வந்து. அதனால அப்பப்போ வேண்டிய அளவுக்கு லூப்ரிகேட் பண்ணணும். ரொம்ப எண்ணெயை ஊற்றி விட்டோன்னா கீழே கொட்டும், கண்ணுலேருந்து தண்ணியாக கொட்டிக்கிட்டு இருக்கும். அப்படியும் ஆகிடக்கூடாது. ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேரை இறைவன் நமக்கு வேலைக்கு வச்சிருக்கான் பாருங்க. இந்த சூரியன் சந்திரன் நவகிரகங்களை மட்டும் வேலைக்கு வைக்கல, இங்கே உள்ளுக்குள்ளேயும் ஏகப்பட்ட நவகிரகங்களை வேலைக்கு வச்சிருக்கிறார் அவர். இமைகளை இமைக்க செய்வது அதோட வேலை. இமைகளை இமைக்க செய்வது. அப்படி ஏன் இமைக்க செய்து? அப்பதான் அந்த பாலிஷ் ஆகும், அந்த அந்த ஈரம் எல்லா இடத்துக்கும் ஈவனா படும். நம்ம ஏன் அப்படி பண்றோம்? இன்னும் அப்படியே காமிக்க வேண்டியதானே? அப்படி காமிச்சா பத்தாது. இப்போ 2 தேவைப்படுது. ஒன்று நாக்கில் இருக்கிற ஈரம் தேவைப்படுது, இந்த ஈரம் லிப்ஸு ஃபுல்லாக போக வேண்டியது இருக்கு, அதனால அப்படி சுற்றுறோம். அதுபோல் இந்த இந்த ஈரப்பதம் கொடுக்கணும், அந்த ஈரப்பதம் கண்ணு ஃபுல்லாக அது போகணும், அதனால இது இமைக்கும். சிவபெருமானுக்கு கண்ணு இமைக்க மாட்டார். சிவபெருமான் ஏன் கண்ணு இமைக்க மாட்டார்? அவர் கண்ணு நம்ம மாயக்கண்ணு கிடையாது, அவருடைய கண்ணு மாயக்கண், மாயை கண்ணு கிடையாது. அதனால அவர் இமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இமைக்க வேண்டியதோ, இது வழியா மூச்சு இழுக்க வேண்டியதோ, இது வழியா மூச்சு, இங்கே ஆக்சிஜன் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, இது வழியா மூச்சு இழுக்கிறதோ, இந்த குரல் நான்கள் வழியா அவருக்கு பேசுறதோ, அவர் யூரின் போகிறதோ, மோஷன் போகிறதோ, நான் சாப்பிட்றதோ, பெருகுடலோ சிறுகுடலோ, அவர் அருளே வடிவானவன், அன்பே வடிவானவன், அறிவே வடிவானவன், 3 ஆ வடிவானவன். அ ஆ இ வடிவானவன். ஆல என்ன வடிவானவன்? அன்பு வடிவானவன், அறிவு வடிவானவன், அன்பு அறிவு அருள் வடிவானவன். ஆல என்ன வடிவானவன்? ஆனந்த வடிவானவன். ஈல என்ன வடிவானவன்? இன்ப வடிவானவன். அதுபோல பெருமான ஆ இ வடிவானவன் அக்கு வரைக்கும் சொல்லலாம். அருமையான ஒரு தலைவனை நாம் பெற்றுவிட்டோம். வாழ்க்கையில வேற எதையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதை தவிர தேவதத்தன் என்கின்ற இதுக்கு என்ன பண்ணுது? இமைகளை இமைக்க செய்வது தேவதத்தன். நாம் உறங்கும் போதுதான் தேவதத்தன் ஓய்வெடுப்பான். உறங்கும் போது கண்ணு சிமிட்டுறது கிடையாது, அந்த டைம் மட்டும்தான் அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பான். அப்போ கூட ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவான். ஈரப்பதம் குறைஞ்சிருச்சுன்னா எதையாவது பண்ணி விட்டு ஈரமாக்கி விட்டுருவான். கண்ணு சிமிட்டாம சிவபெருமான் கண் சிமிட்ட மாட்டார். ஞானசம்பந்த பெருமான் பதிகத்திலே சொல்லியிருக்கிறார். திருவிளையாடல் படத்துல சிவாஜி கணேசனுக்கு க்ளோஸ்அப் ஷாட் எடுக்கிறாங்க, அவர் கண்ணை சிமிட்டக்கூடாது சிவாஜி. உங்களுக்கு தெரியும் செவாலியர் சிவாஜி, அவர் மாதிரி அந்த பாத்திரமாவே ஆகிவிடுவார். சிவபெருமானாக நடிக்கிறார்னா சிவபெருமானாவே நடிப்பார், அப்பர் பெருமானா நடிக்கிறாருன்னா அப்பர் பெருமானாகவே நடிப்பார். யாராக நடிக்கிறாரோ அந்த பாத்திரமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாபெரும் நடிகன் சிவாஜி கணேசன். அதனால சிவாஜி கணேசனுக்கு இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. நேருக்கு நேராக கேமராவில் எடுக்கிறாங்க, சிவபெருமான் வேஷம் போட்டிருக்கிறாரு, திருவிளையாடல் படம், கண்ணு சிமிட்டக்கூடாது, ஆனால் நடிக்கணும். என்ன பண்ணுறது? நம்ம கண் சிமிட்டாமல் எவ்வளோ நேரம் வச்சுக்க முடியும்? எல்லாரும் கண் சிமிட்டாமல் இருங்க, ஒரு 2 நிமிஷம் இருக்கலாமா? இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்து இப்படியே பார்த்துக்கிட்டு சிமிட்டக்கூடாதுனாலே ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கணும். அவர் பேசிக்கிட்டே இருக்கணும், வசனம் பேசணும், எல்லா இதையும் காமிக்கணும், அந்த என்ன சொல்றது, முக பாவனைகள் எல்லாம் காமிக்கணும், எல்லாம் பண்ணணும், கண்ணு மட்டும் சிமிட்டக்கூடாது. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், கிளாஸ் நடத்தணும், பண்ணணும், ஆனால் கண் சிமிட்டக்கூடாதுன்னா எப்படி பண்றது? இது போல சிவாஜி பண்ணியிருக்கிறார். ஏன்? சிவபெருமானுடைய இயல்புகளில் ஒன்று கண் சிமிட்டாதவன், அதனால அதே போல நடிச்சிருக்காரு. அடுத்தது தனஞ்சயன். தனஞ்சயன் என்கின்ற வீங்கல் காற்று. வீங்கல் காற்று ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் வர்றதுனால ரொம்ப ஏதோ ஒரு சில்லறைன்னு நினைச்சிடாதீங்க, இந்த சில்லறை தான் நம்மளை காப்பாற்றுற சில்லறை. தனஞ்சயன் என்கின்ற வீங்கல் காற்று நாம் உயிருடன், வீங்கல் காற்று அது தமிழில் நம்ம வீங்கல் காற்றுன்னு சொல்கிறோம், வடமொழியில் தனஞ்சயன் சொல்கிறாங்க. இந்த காற்று என்ன பண்ணுதுன்னா, நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் வேலைகளை செய்யும். உயிரோடு இருக்கும்போது. உயிரோட இருக்கும்போதுன்னா என்ன? உயிரோட உடல் இருக்கும்போது, உடலோட உயிர் இருக்கும்போதுன்னு அர்த்தம். இறக்கும் நேரத்தில் இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்றுவிடும். உயிர் போனவங்கள்ட்ட போயிட்டு ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டே வாங்க.
உயிர் போயிடுச்சு, டெட் பாடி ஐஸ் பெட்டியில் வச்சிருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஐஸ் பெட்டியை ஓப்பன் பண்ணி சொல்லுது. கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பிராணன் வேலை செய்தான்னு பாருங்க. பிராணன் வேலை செய்யலை. அப்புறம் வேற யார்ப்பா? அபானன், மலம் ஜலத்தெல்லாம் கழிக்கிற காற்று கீழே அழுத்துமே, அந்த காற்று வேலை செய்தான்னு பாருங்க. வேலை செய்யாது. வியானன்கிற தொழில் காற்று மூளை எடுகின்ற கட்டளைகளை அதுக்கு ஏற்றாற்போல் எல்லாத்தையும் அங்கங்கே செயல்படுத்துறவர். மூளையே செத்து போச்சு. அப்புறம் இது இந்த காற்று வேலை செய்யாது. உதானன்கிறது ஒளி காற்று, சத்தத்தை உண்டாக்குறது, நல்லா பாட வைக்கிறது, அந்த காற்றுக்கும் வேலை கிடையாது. சமானன் அப்படிங்கிறது நம்மளுடைய சாப்பிட்ட உணவு எல்லா இடத்துக்கும் அந்த எனர்ஜி போய் சேர்றதுக்கு. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டது ஃபுல்லாக கைக்கு போகும். நல்லா கை பெருசாகிடும். காலையில் சாப்பிட்டது இந்த கைக்கு, மத்தியானம் சாப்பிட்டது இந்த கைக்கு, அப்படிலாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஏன்? சமானன் இருக்கு. சமானன் நிறைவி கொடுக்கும். ஒரு இடத்துல வீக்காக இருக்குது அப்படின்னாக்க அங்கே போய் அட்டாக் பண்ணும், அங்கே அதிக எனர்ஜியை கொடுக்கும். இன்னைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வந்திருக்கிறோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற எல்லா செல்ஸும் அங்கே போய் பண்ணிக்கும். இந்த இடத்துல ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ஏதோ ஒன்று நமக்கு ஆயிடுச்சு, ஒரு காயப்பட்டுருச்சு அப்படின்னாலும் உடம்புல இருக்கிற காயத்தை சரி பண்ணக்கூடிய செல்கள் எல்லாம் வேகமாக ஃபர்ஸ்ட் எய்ட் அங்கே பண்ணுறதுக்கு அங்கே வந்து நின்று. எப்படி தெரியும்? சிவபெருமானுக்கு எதனால தெரியும்? சமானங்கிற நிறவு காற்றுக்கு வேலை இல்லை, நாகங்கிற தும்மல் காற்றுக்கு வேலை இல்லை, கூர்மன்கிற விழி காற்றுக்கு வேலை இல்லை, கிருகரன்கிற கொட்டாய்க்கு பெரிய கொட்டாய் விட்டாச்சு, அதனால சின்ன கொட்டாய்க்கு வேலை கிடையாது. தேவதத்தன் என்கின்ற இமை காற்று இமையை இமைக்கிறதே கிடையாது, அதனால அது தேவை. இப்போ எல்லாரும் ஆஃப் ஆன பின்னாடி நம்ம ஆள் வேலை செயல்பட ஆரம்பிச்சிருவார். இவருக்கு பேர் தனஞ்சயன். எல்லாரும் செயல்படும் போது இவர் செயல்பட மாட்டார். அதனால அந்த 9 ஒரு கட்சி, இவர் இன்னொரு கட்சி. முதல்ல பார்த்தமே ஒருத்தர் ட்ரெயினில் இன்ஜின் மாதிரி முன்னாடி போட்ட இன்ஜின் பிராணன், அவர் ரொம்ப முக்கியமானவர். கடைசி பெட்டி வர்றது யாரு? எவர் வருவார்? யாரு? அவருக்கு பேர் என்னமா, ட்ரெயினில் லாஸ்ட்ல இருப்பார், அவர் போல கடைசி பெட்டி. சில இடத்துல கடைசியில் கூட ஒரு இன்ஜின் போட்டிருப்பாங்க, டபுள் இன்ஜின். அதுபோல் இந்த தனஞ்சயன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பணியை செய்யக்கூடிய காற்று. இதுக்கு பேர் வீங்கல் காற்றுன்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா உடம்ப வீங்க வைக்கும். இப்போது ஒரு நாய் வந்து இப்படி இருக்கும், எலும்பும் தோலுமா இருக்கும் ஒரு நாய். அது ரோட்டில் அடிபட்ட உடனே என்ன ஆகுன்னா நல்லா புஷ்ஷுன்னு ஒப்பிக்கிட்டு இருக்கும், நல்லா உருட்டக்கட்ட மாதிரி இருக்கும் அந்த நாய். ரோட்டில் பார்த்தீங்கன்னா அடிபட்டு செத்து கிடக்கிற நாயை பார்த்தீங்கன்னா உடல் ரொம்ப சிதையாமல் தலையிலேயே இதுலேயே அடிபட்டு செத்து போன நாய் உடம்பை பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி ஊதி கிடக்கும். என் தனஞ்சயன் வேலை செய்கிறதுனால செத்த பணங்களும் அப்படி ஊதி இருக்கும். ரொம்ப முக்கியமாக இது செய்கிறது கேட் க்ளோஸர். கேட் க்ளோஸ் பண்ணுவார், படிக்க போகிறாங்க. வீங்கல் காற்று நாம் உயிருடன் இருக்கும்போது மேலே சொன்ன 9 வாயுக்களும் அதன் வேலைகளை செய்யும். இறக்கும் நேரத்தில், அதாவது இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிற அந்த நேரத்தில் இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்றுவிடும். அதை நம்ம இப்போ பார்த்தோம், ஒன்றொன்னா பார்த்தோம். எதுவுமே வேலை செய்யாது. இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்பட தொடங்கும். இப்போ உற்றார் உளரோ, உற்றார் உளரோ, சித்தப்பா உளரோ, மாமா உளரோ, பேரன் உளரோ, பேத்தி உளரோ, மனைவி உளரோ, கணவன் உளரோ, பிரதர் உளரோ, சிஸ்டர் உளரோ, சிஸ்டரு உற்றார் உளரோ, உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கெல்லாம் உற்றார் உளரோ. யார் வர முடியும்? எல்லாம் அங்கங்கே ஸ்டாப் ஆகிடும். அது வேலையை முடிச்சுட்டு நின்றுக்கும். தனஞ்சயன் தான் நம்மளை காப்பாற்றும். இதே உதாரணம் தான் வாழ்க்கையில் நடக்குது. கண்ணதாசன் பாடல்ல என்ன பாடல்? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு போட்டு. வீடு வரை உறவு. நம்ம ஆஃபீஸில் வர்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய மாலையை கொண்டு வருவாங்க, மலர் வளையம் பண்ணுவாங்க, எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வருவாங்க. ஃபோட்டோவை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு போட்டி. யார் பெரிய மாலை போடுறது, ஆள் உயர மாலை, முழுவதும் ரோஜா மாலை. அதை தூக்கிட்டு வரும்போதே 2 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட் வர்றாருன்னு அர்த்தம், எம்எல்ஏ வர்றாருன்னு அர்த்தம். ஏண்டாடே, அந்த மாலையை வாங்கும்போது உனக்கும் சேர்த்து ஒரு மாலை ஆர்டர் பண்ணிட்டு வரணும்.
உனக்கும் இப்படி ஒரு மாலையை இப்பவே வாங்கி வச்சிடுறது நல்லது. அந்த மாலையில நீ பெரியவங்கிறத பெரிய மாலையை போட்டு காமிக்கணுமா? நிறைய எங்க ரிலேட்டிவ், நான் ஒரு தடவை ஏதோ அவசரத்துக்கு ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க சித்தப்பா பார்த்தாரு அந்த மாலையை. உன் ஸ்டேட்டஸுக்கு இந்த மாலையை போடலாமா? தூக்கி போடு, போய் வேற பெரிய மாலையை வாங்கிட்டு வா. சாதாரண பசங்க போடுற மாலையை மாதிரி நீ வாங்கிட்டு வந்திருக்கிறிய. எனக்கு அவ்வளோ கோபம் அவர் மேல. ஓ, செத்து போயிட்டான், நீ சின்ன மாலையை போட்டானே பெரிய மாலையை போட்டானே, நீ மாலையே போடலைன்னா என்ன பணத்துக்கு போடுற? உயிருக்கு போடணும்னா சிவபுராணம் படி. பணத்துக்கு எதை போட்டா என்ன? அந்த அந்த பெட்டி மேல போடுவோம், 2 நிமிஷம் கழிச்சு அதெல்லாம் அள்ளி கொண்டு போய் ஓரமா போட்டுருவோம். அதுக்குன்னே ஒரு 2 பேர் நிற்பாங்க. ஏன்னா எல்லா மாலையும் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. நமக்கும் அப்படிதான் போடுவாங்க. பார்த்துக்கங்க. உங்களுக்கு ஏதாவது பூ பிடிக்கும்னா இப்பவே சொல்லி வச்சிருங்க. எனக்கு மஞ்சள் பூ வேணும், எனக்கு கனகாம்பரம் வேணும், தாமரை பூல போடுங்கன்னு இப்பவே எழுதி வச்சிருங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை நிறுத்தி அவங்கவுங்க ஏரியாவோட மனைவி என்ன பண்ணுவாங்க? வீடு வரை உறவு. வந்திருக்க சொந்தக்காரவங்க அவங்கெல்லாம் வீட்டில் பணத்தை எடுப்போம். பணம் எடுக்கிற வரைக்குமே இருக்க மாட்டாங்க. வருவான், கொஞ்ச நேரம் எல்லாரையும் பார்ப்போம். முக்கியமான ஆளுங்களை பார்ப்பாங்க. எதுக்குன்னா நான் வந்திருக்கிறேன்னு காமிச்சிக்கிறது. அந்த மாலையை ஒன்று போடுவான். முடிஞ்சா ஃபோட்டோ ஒன்று எடுப்பான். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். சத்தமாக பேசுவான், அவன் வந்திருக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியறதுக்கு. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சைலண்டாக கிளம்பி பின்பக்கமாக வெளியில் போயிடுவோம். இதெல்லாம் உறவுகள், நண்பர்கள், அதெல்லாம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி. வண்டி போகும்போது அந்த வீதி வரைக்கும் வருவாங்க மனைவி. அந்த கார்னர் ஜங்ஷன் எங்கே இருக்குதோ அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க மனைவியை. நீ போதும், இனிமேல் போகக்கூடாதுமா, பேய் பிடிச்சிரும், உனக்கு தீட்டு ஆகிடும், நீ போ, வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. எவ்வளோ பெரிய, ரொம்ப நானும் என் மனைவியும் 2.5 கலந்து அவங்களுக்கு நானும் பகிர்ந்துக்காததே கிடையாது அப்படின்னா அந்த தெருவோட நின்றுவாங்க. அதுக்கப்புறம் வரமாட்டாங்க. அப்படியே ஒருவேளை உங்க மனைவி நீங்க உங்களை எரிக்கிற இடத்துல நானும் அதுல உடன்கட்டை ஏறுகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கோர்ட்டு விடாது. அப்படி யாராவது உங்க மனைவியை பிடிச்சு நீங்க எரியறதுல அவங்க அமுக்கிட்டாங்கன்னா கோர்ட்டு அவங்கள ஜெயிலில் போட்டுருவோம். எல்லாம் தெளிவாக இருக்கு. மனைவியும் விழுக மாட்டாங்க. ஓகே. வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அந்த நெருப்பு வைக்கணும் இல்லையா, அது வரைக்கும். அதுக்கப்புறம் கடைசி வரை யார்? அப்பதான் அந்த உயிருக்கு தெரியும். அங்கே சிவபெருமான் நின்றுட்டு இருப்பார். சிவபெருமான், உன்னைய கும்பிட்றதுக்கு எனக்கு நேரமே இல்லையே. என் மகனை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் மகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் பேரனை பார்த்துக்கிட்டு இருந்தேன், என் பேத்தியை பார்த்துக்கிட்டு இருந்தேன், உன்னைய பார்க்கலையே. இப்போ அவங்களாம் வீட்டிலேயே இருக்கிறாங்க, குளிச்சுட்டு வேற ட்ரெஸ் மாத்திட்டா. நீ அந்த தோடுடைய செவியன் காடுடைய சுடலை பொடி பூசி நிற்கிறிய. சிவபெருமானே, நீ இப்படி வருவேன்றதை நான் ஒரு நாளும் எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு உயிர் மன்றாட். பெருமான் கருணை கடவுள், கவலைப்படாத, டோன்ட் வெரி, இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சாமி. நெக்ஸ்ட் டைம் என்னைய மனிதனா பிறக்க வைங்க, 6 அறிவு உடைய மனிதனா பிறக்க வைங்க. பிறக்கும் போதே நான் பஞ்சபுராணத்தை கையில் எடுத்துக்கிட்டே பிறப்பேன், அதையே படிப்பேன், 12 திருமுறைகளையும் கரைச்சி குடிச்சிருவேன், திருவாசகம் 8ஆம் திருமுறையை 8 முறை எழுதிடுவேன், 14 சாத்திர நூல்களையும் படிப்பேன். இதுதான் எனக்கு வாழ்க்கையின் நோக்கம். மற்றதெல்லாம் வேற. கல்யாணம் தேவையில்லை, உறவு தேவையில்லை, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், ஒரே ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க சாமி அப்படின்னு கெஞ்சுவோம். ஓகே, அப்படியே ஆகட்டும்னு சொல்லுவார். பிறவிக்கும் திரும்ப பழைய குருடி கதவக்காரன். கல்யாணம் ஆகிறதுக்கு எந்த பதிவும் படிக்கணும். மருமக இப்போ கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் அப்படியே இருக்கிற அடக்கிழவு. 3 மாதம் தானே ஆகுது. அந்த பொண்ணை போட்டு இப்பயே வாட்ட ஆரம்பிச்சிடணுமா? 3 மாதம் ஆச்சு, இன்னும் அப்படியே இருக்காளாம். மாயைங்கிறது இதுதான். கவலைப்படாதீங்க, தனஞ்சயன் இருக்காரு நமக்கு. தனஞ்சயனும் சிவபெருமானும் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஒரு கவலையும் கிடையாது. இந்த 9 வாயுக்களின் பணிகளும் ஒவ்வொன்றாக நின்றுவிடும். இந்த நிலையில்தான் தனஞ்சயன் செயல்பட தொடங்கும். இதுல இன்னொரு கருத்து என்ன இருக்கு? இந்த 9 உறவுகளும் எல்லாம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் தான் இந்த சிவபெருமானுக்கு ஒரு பேர் தனஞ்சயன் பேர். இந்த தனஞ்சயன் செயல்பட தொடங்குமா. அது வரைக்கும் நீ உன்னுடைய மனைவியை தானே நம்பிக்கிட்டு இரு. நீ ஒன்னாலே முடியும்னு நினைச்ச பண்ணிக்க அப்படி சொல்லுவான். பெருமானே, என்னால முடியாது, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டா காப்பாத்திடும்.
பாஞ்சாலி பாஞ்சாலி துயில் உரியும் போது கூட பாஞ்சாலி அவங்க அப்படியே இழுத்து இழுத்து பிடிச்சாங்க. கிருஷ்ணன் வரவே இல்லை. ஒரு ஸ்டேஜில் கிருஷ்ணா அப்படின்னு நின்னாங்க. சாரியை உருவுறாங்க, கையை தூக்கிட்டு பெண் நிற்கிறாங்க. அப்போ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் காப்பாற்றுறது. அது வரைக்கும் கிருஷ்ணன் வரல. அதுபோல நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் முன் அடைக்கலமே அப்படின்னு அடைக்கலப்பத்து பாடினா சிவபெருமான் வந்து காப்பாற்றிடுவார் நம்மளை. நுண் கிருமிகளை தூண்டிவிட்டு சயின்டிஃபிக்காக சொல்கிறேன். டாக்டர்ஸ் இதை ஏற்றுக்குவாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எது தனஞ்சயன்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. நுண் கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியே இருந்து காற்று ஒளி ஆகியவை உள்ளே போகாமல் எல்லா ஹோல்ஸ் 9 ஓட்டையையும் டக்குன்னு அடைப்பார். ஒன்றிலே 9 ஓட்டை வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளூர் மேவிய பொன்னியனே. ஒக்க அடைக்கும் போது சிவபெருமான் தனஞ்சயன். யார் அடைப்பாங்க? தனஞ்சயன் அடைப்பார். நுண் கிருமிகளை தூண்டி விட்டு வைரஸ் பாக்டீரியா எல்லாத்தையும் கிருமிகள் எல்லாம் தூண்டுற சக்தி இவருக்கு இருக்கு. இன்ஜெக்ஷன் 15 இன்ஜெக்ஷன் போடுறதுக்கான பவரை அவரே பண்ணுவார். நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு வெளியே இருந்து காற்று உள்ள வந்துடக்கூடாது. இது வரைக்கும் காத்துக்காக ஓட்டை வச்சிருந்தோம். இப்ப இந்த ஓட்டைக்குள்ள காத்து போயிடக்கூடாது. இது யாரு பண்ணுவாங்க? காத்து போறதுக்கு டாக்டர் பண்ணாரு. காத்து போகக்கூடாதுன்றது என்ன பண்றது? காத்து போகாம இருக்கிறதுக்கு காத்து போகக்கூடாது, சத்தம் போகக்கூடாது, எதுவும் போகக்கூடாது. முடியாத அளவிற்கு உடல், தோல் மற்றும் தசைகளை வீங்கி விரைக்க செய்யும். இதனால் இதை வீங்கல் காற்று என்கிறோம். விரைச்சு போயிடுறது, வீங்கி போய் இதை அடைக்கணும்ல. இதை அடைக்கிறதுக்கு என்ன பண்றது? இப்போ நம்ம ஊர்கள்ல என்ன பண்ணுவாங்க? வாயில ஒரு துணியை வச்சு கட்டிடுவாங்க, காதுல பஞ்சை வச்சிருவாங்க. கடவுளே, நம்ம பிணமா எப்படி இருப்போம்னு நினைச்சோம் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி நமக்கு ஈஸியா தெரியும். சிவபெருமான் திருவடி 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 நிழல்னு சொல்றாங்க. ஒண்ணுமே புரியல அப்படின்னா நீ உன்னுடைய டெத் பெட்ல எப்படி படுத்திருப்ப அப்படின்னு கொஞ்ச நேரம் நினைச்சு பார்த்தியன்னா அவனை சுத்தி யார் யார் நிற்பாங்க, அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. 2 பிள்ளைங்களும் வரும்போதே லாயரையே கூட்டிகிட்டு வந்துடுவான். சொத்து பிரிவினையெல்லாம் இங்கேயே வச்சு கையெழுத்து போட்டு போகிறதுக்காக வந்துடுவான். கடன்காரன்லாம் வந்து நின்றுவான். சிவனடியார்கள் வந்து சிவபுராணம் பாடுவாங்க. அதுதான் நமக்கு ஒரு பெரிய சொத்து. மற்றவன் எல்லாம் எதை எடுத்துக்கிட்டு போகிறதுன்னோ ஃபோட்டோ ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியலைன்னா ஃபோட்டோவாவது எடுத்துக்கிட்டு போவான். அவனுக்காக இந்த வாழ்க்கையை வீணாக்கிட்டோம். சிவபெருமானுக்காக நேரம் நம்ம செலவு பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறோம். இப்போ நுண்கிருமிகளை தூண்டிவிட்டு காற்று ஒளியெல்லாம் உள்ளே போகாத அளவுக்கு தசைகளை வீங்கி விரைக்க செய்து எல்லாத்தையும் லாக் பண்ணி விட்டுரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த மூக்கு வழியாக காற்று போகுது அப்படின்னா இப்போ போய்கிட்டு இருக்கு. உயிர் போயிட்ட பின்னாடி காற்று போகணும்னு நினைச்சாலும் போகாத அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த வீங்க வச்சு தடி பண்ணி காற்று போக முடியாது. அந்த அளவுக்கு கேட்டை மூடிடுவார் தனஞ்சயன். அது மாதிரி எல்லா ஓட்டையும் நான் சொல்கிறேன். நமக்கு உடம்புல 9 ஓட்டைகள் இருக்குது. உடம்பு என்னென்ன ஓட்டைகள்? கண்ணு 2லேயும் ஓட்டை இருக்குது. கண் வழியாக கூட காற்று போக முடியாது. அதுக்கு அதை வந்து வீங்க வச்சு அதை லாக் பண்ணி வச்சுருவார். அதுக்கப்புறம் காதில் 2 ஓட்டை இருக்குது, அதுவும் லாக் ஆகிடும். இந்த ஓட்டை நமக்கு கண்ணுக்கு தெரியாது. சும்மா பஞ்சை வைப்பாங்க நம்ம ஊருக்காரவங்க. இந்த பஞ்சுனால நிற்காது. உள்ள தனஞ்சயன் வேலை செஞ்சு அது 2ஐயும் அந்த ஏர் போகிற அந்த பேசேஜை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி இறுக்கி க்ளோஸ் பண்ணிவிடுவார். இந்த 2 ஓட்டையை அடிச்சு இந்த 4 ஓட்டையை அடிச்சிருவாரு. இதுல 2 ஓட்டை இருக்கு, 6 ஓட்டையை அடிச்சிருவாரு. இது ஒரு ஓட்டை, 7 ஓட்டை இருக்கு, இதை அடிச்சிருவாரு. 8வது ஓட்டை நம்ம மோஷன் போறதுக்கான ஓட்டை இருக்கு, அதையும் அடைச்சிருவாரு. அதுக்கப்புறம் மோஷன் மேலே கீழே எங்கேயும் போகாது. வெளியில இருந்து உள்ள எதையும் அனுப்ப முடியாது. யூரின் போற பேசேஜ் அது 9வது ஓட்டை, அதையும் அடைச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிடுவார். தனஞ்சயனோட வேலை. அதை விட முக்கியமான சைவ சித்தாந்த வேலையை இவர் தான் செய்ய போறாரு. பார்த்துக்கங்க. என்ன பண்ணுவார்? வெளியூர் செல்லும் பொழுது பெரிய பங்களாவை பூட்டுவது போல. இது நம்ம கைலை ஸ்டைல். இது சாகும்போது கூட அதுக்கும் ஒரு உதாரணம் கொடுத்துருக்குறோம்.
சாகும்போது தனஞ்சயன் எப்படி வேலை செய்கிறாருங்கிறதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் வீட்டை வச்சே சொல்லியிருக்கோம். வெளியூர் செல்லும் பொழுது, இப்போ நம்ம வெளியூர் போகிறோம் அப்படின்னா பெரிய பங்களாவை பூட்டுவது போல, உயிர் நம்ம வீட்டை விட்டு போகும்போது வீட்டை பூட்டிட்டு போகிறது போல, இந்த உயிரை, இந்த உடலாகிய வீட்டை விட்டு விட்டு உயிராகிய இந்த ஆன்மா வெளியில் போகும்போது இந்த வீடு பூட்டப்பட வேண்டும். இந்த வீட்டை பூட்டுவதற்கு அந்த வாட்ச்மேன், சாவியை வைத்திருக்கின்ற வாட்ச்மேனுக்கு பேர் தனஞ்சயன் பேர். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 9 வாயுக்களும் தம் வேலைகளை நிறுத்திவிட்டு நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். அது வேலையை முடிச்சுட்டு வந்து நிற்கும். ஏதாவது ஒரு பெரிய அலுவலகத்திலேயோ இல்லை ஒரு கோவில்லையோ பேங்க்லேயோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தரும் அவங்க இதெல்லாம் லாக் பண்ணிட்டு கடைசியாக எல்லா சாவி கொத்தையும் கொண்டு வந்து மேனேஜர்கிட்ட வச்சுருவாங்க. அதுபோல் இப்போ நம்ம உதானன், அபானன், கிருகரன் அவன் எல்லாத்தையும் லாக் பண்ணிவிட்டு என் வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன், இந்த இருக்கு சாவி அப்படின்னு எல்லாரும் 9 பேரும் சாவியை கொண்டு வந்து தனஞ்சயன்கிட்ட கொடுத்துருவாங்க. இப்போ பெரிய சாவி கொத்தே வச்சிருப்பார் இவர் தனஞ்சயன். இவ்வளோ நாள் 55 வருஷமாக உயிரோடு இருந்தோம், அப்போ அவர் ஒன்றும் வேலை செய்யவே இல்லை. கணக்கு முடியும் போது வேலை செஞ்சவங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகி வெளியில் போயிடுவாங்க, இவர் இப்போ வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்போ எல்லாமே நெஞ்சுக்கு அருகே வந்து நிற்கும். ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி. அதுவா வந்து நிற்காது. அதுவா எப்படா நிற்கும்? அது காத்துக்கு அறிவு கிடையாது. காற்று என்ன நமக்கே தெரியும், 36 தத்துவங்களில் கடைசியாக இருக்கிற தத்துவம், அது பிரகிருத்தியோடது. இதுக்கு அறிவே மாயையிலேருந்து வந்தது. மாயைக்கே அறிவு கிடையாது. அதில் அசுத்த மாயையிலேருந்து வந்தது. அப்போ அதை விட மக்கா தான் இருக்கும். அதில் அசுத்த மாயில வந்தது. அதில் தூள தத்துவமாக கடைசியாக நிற்கக்கூடிய இந்த காத்துக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? சிவபெருமான் இருக்கிறதுனால தெரியும். இல்லைன்னா உபானன் வேலையை செய்யணும், அபானன் வேலையை செய்யணும்னு அதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? சிவபெருமான் சொல்லி கொடுத்துருக்கிறார். நமக்கு தெரிஞ்சு பல உதவிகள் நமக்கு செய்கிறாரு, நமக்கு தெரியாமல் பல கோடி உதவிகள் நமக்கு செய்கிறாரு. நம்ம என்ன அவர் செய்கிற உதவினா என்ன நினைக்கிறோம்? நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் மழை வந்துடக்கூடாது. 2 வீலரில் போகிறோம்ல, நனைஞ்சிடக்கூடாது. போகிற வழியில் மழை வந்து நனைஞ்சிட்டோன்னா சிவபெருமான் என்னை மழையில் நனைய வச்சுட்டாரு. அப்புறம் பேத்தி நல்லா படிக்கணும், ஸ்கூலில் பேத்தி நல்லா படிக்கணும். பேத்தி வீட்டுக்கு வந்தவொடனே மொபைலில் கையில் கொடுத்துட்றோம் விளையாடுறதுக்கு. அப்புறம் எப்படி நல்லா படிக்கணும்? ஒரு அம்மா எனக்கு சொல்கிறாங்க, என் பேத்தி மொபைலை வாங்கிக்கிறதுனால உங்கள் பாடத்தை கவனிக்க முடியலை, அதனால நேர்முக தேர்வுக்கு என் பேத்தி எப்போ மொபைல் கொடுப்பாலோ அப்போ நான் உங்களுக்கு நேர்முக தேர்வு அட்டன் பண்ணுறேன். நீ அட்டன் பண்ணவே பண்ணாது. ஓம் பேத்தி ஃப்ரீயாக இருக்கும்போது நான் உனக்கு தேர்வு, நான் என்ன அவ்வளோ மோசத்துலையாக இருக்கிறேன்? நான் என்னம்மா என்ன 15 நிமிஷம் தானேம்மா மொபைலை வாங்கிட்டு தேர்வு முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பேத்திக்கிட்ட கொடுக்க வேணும். இல்லை அவள் விடமாட்டான் ஃபோன். பேத்தி ஃபோனை 15 நிமிஷம் கொடுக்காததுனால ஒரு அம்மையார் நேர்முக தேர்வை தள்ளி போட்டிருக்கா. ஞாயிற்றுக்கிழமை கூட கொடுக்க மாட்டா. நான் என்ன பண்ணுறது? வேற ஃபோன் வச்சு பண்ணுங்க. வேற ஃபோன் இல்லை வீட்டில். இதெல்லாம் பேச்சு, தினமும் பஞ்சாயத்து. இப்போ நீ பட்டமே வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, ஆளை விடுனும்ல. ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி நவ துவாரங்கள் என்ற உடலின் 9 ஓட்டைகள் அல்லது 9 ஓட்டைகள் வழியாக இந்த உயிர் தனஞ்சயன் பிரியம். தனஞ்சயன் போகணும்ல, தனஞ்சயன் உடலுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல. உடலை இறக்கி போகிறானுங்க கொஞ்சம் நேரத்தில், இல்லைன்னா பதுக்கி போகிறானுங்க, இல்லைன்னா ஆற்றுல தூக்கி போட்டுருவானுங்க. போட்டுட்டு கையை கழுவிட்டு 3 முக்கு முக்கிட்டு போயிடுவான். அவ்வளோ, அத்தோட முடிஞ்சிச்சு. ஒரு 10 நாள் தாடி வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் அப்பா இறந்ததுன்னா எப்போ இறந்தாருன்னு கேட்பான். சொத்து இருந்தால் கொஞ்சம் நாளைக்கு ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவான் 1 வருஷம் வரைக்கும். சொத்து இல்லாமல் போயிட்டாரு அப்படின்னாக்க ஏசி தீத்துருவான். நவ துவாரங்கள் என்ற உடலின் 9 ஓட்டைகள் அல்லது தொப்புள் அல்லது கபாலம். இந்த உயிர் போகிறது, தனஞ்சயன் பிரிகிறது, இந்த ஓட்டைகளுக்குள்ள ஏதாவது ஒன்றில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். வீட்டை பூட்டுறது எப்படி பூட்டுறோம்? பேக் டோரை பூட்டுறோம், சைட் டோரை பூட்டுறோம், ரூமை பூட்டுறோம், அது பூட்டுறோம், எல்லாம் பூட்டிட்டு கடைசியாக மெயின் டோரில் பூட்டிட்டு போகிற மாதிரி தனஞ்சயன் ஒன்றொன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அது போகிறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கும். அது போகணும்ல. அது போகிறது எது வழியாக போகுது அப்படின்னா இந்த 9 ஓட்டைகளில் ஏதாவது ஒன்றில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க தொப்புள் என்று சொல்லக்கூடிய இந்த தொப்புள் பகுதியிலேருந்து போகலாம். தொப்புள் கொஞ்சம் மைல்டான ஏரியா, அதனால அதை பிச்சுக்கிட்டு போகலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயும் ஒரு சாஃப்டான ஏரியா இருக்கு, நமக்கு பார்த்தா தெரியும், குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக ஃபீல் பண்ணலாம். இந்த இடம் இது கபாலம்னு சொல்லக்கூடிய தாமரை, இங்கே தான் தாமரை மலரும், இது வழியா போகும். இப்போ இதில் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க, உயர்ந்த ஆன்மாக்களுக்கு உயரத்துல போகும்னு சொல்றாங்க, தாழ்ந்த ஆன்மாக்களுக்கு தாழ்ந்த ஓட்டைகள் என்னென்ன இருக்கோ அதுல போகும்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ எனக்கு மூலாதாரத்து வழியா, மூலாதாரம் இல்லை அது சக்கரம், இது என்னுடைய எருவாய் வழியா என்னுடைய உயிர் தனஞ்சயன் போனால் என்னுடைய ஆன்ம வளர்ச்சி கிடையாது. சைவ சித்தாந்தம் படிக்கலை, 12 திருமுறைகளை நான் பார்த்தது இல்லைன்னு அர்த்தம். ஓரளவுக்கு திருநீர் வச்சிருந்திருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் மேலே போகும், மூக்கு வழியாக போகலாம், வாய் வழியாக போகலாம். ஏதாவது பெரிய ரொம்ப உயர்ந்த நிலை எது, ஓட்டைகளில் உயரமாக இருக்கிறது ஓட்டை எது, யூரின் ஓட்டை, மோஷன் ஓட்டை, அப்புறம் வேற என்ன, வாய் ஓட்டை, மூக்கு ஓட்டை, காது ஓட்டை, அதுக்கு மேலே இருக்கிறது கண் ஓட்டை. கண் வழியாக உயிர் போகிறது உயர்ந்த நிலைன்னு சொல்லுவார். வள்ளல் பெருமான்லாம் அதுதான் சொல்லுவார். நம்ம இதுக்கு மேலேயும் ஞானிகளுக்கு கண்ணை விட உயர்ந்த நிலையில இங்கே போகும். அதனால ஏதாவது பணத்தை போய் தலையில தடவிப்பாரு, எது வழியா போயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தலையில ஒன்றும் ஓட்டை இல்லை அப்படின்னாக்க இது வாழ்ந்தது வேஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம். நவத்வாரங்கள், ஓகே, அல்லது தொப்புள்